ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் காவலர் எக்ஸாமுக்கு ஒரே புக்கு தான். ஸோ அந்த புத்தகத்தில் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையில் உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம படிக்க இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புக்கை பொறுத்தவரையும் நம்ம சோர்ஸ் வந்து எங்கேருந்து புக்கில் கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். முழுக்க நம்ம எஸ்சிஆர்டி தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். 6th to 12th வரையும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அப்புறம் சிலபஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிலபஸ் அப்படின்றது போத் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஐ சிலபஸ் இருக்கும். அடுத்து வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட் நம்மளுடைய சிலபஸ் வந்து. ஸோ பொது அறிவியல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பொது அறிவியலில் நம்ம இயற்பியல் உயிரியல் வேதியியல் சூழ்நிலையில் உணவு ஊட்டச்சத்தியல் அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் வந்து ஃபுல்லாக. இதில் வந்து நமக்கு வந்து 9 கேள்வி கேட்டிருக்காங்க. 10 கேள்வி வரை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 45ல் 10 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உளவியல் விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ அப்போ 45 கேள்வி 10 கேள்வியிலேருந்து வரப்போகுது. இதில் நம்ம தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ சிலபஸும் ப்ரீவியஸ் இயரில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் அடிப்படையில் நம்ம இயற்பியலில் வந்து மொத்தம் 8 தலைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வேதியியலில் வந்து ஒரு 3 தலைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அதே அதுக்கு அடுத்து உயிரியல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் நமக்கு சுற்றுச்சூழல் வரியம் வந்து ஸோ டோட்டலாக வந்து உயிரியல் ஒரு 7 தலைப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இயற்பியல் ஒரு 8 இயற்பியல் 8 வேதியியல் 3 அதுக்கப்புறம் நம்ம உயிரியல் அப்படின்னு எடுக்கும்போது சூழ்நிலை உணவு ஊட்டச்சத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 7 தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இந்த உயிரியல் தலைப்பு வந்து நான் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போறேன் ஃப்ரெண்ட். ஸோ மனித உடலையே நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமம் விலங்குகள் தாவரங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலில் எடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நமக்கு தேர்வில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட். அதுல இருந்து கேள்வி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்து முக்கியமான தலைப்பாக வந்து நோய்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தலைப்பாக இருக்கு. அண்ட் மனித உடலியல் அப்படின்றது முக்கியமான தலைப்பாக இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இப்போ 3 கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த 3த்துல இருந்துமே அந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு, வேதியியல் இருக்கு, இயற்பியல் இருக்கு அப்படிங்கிறோம். வந்து ஸோ 3 கேள்வியா பிரிச்சு கேட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தலைப்பு அப்படின்றது முக்கியமான தலைப்புகளாக வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ தேர்வு நோக்கில் இது வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறோம். மற்ற தலைப்பும் நம்ம சேர்த்து படிக்க தான் போறோம். அதுவும் நம்ம படிக்க தான் போறோம். ஸோ இந்த ஒவ்வொரு தலைப்பும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதுல வந்து டெய்லி டெஸ்ட் வந்து அப்ப தினசரி தேர்வு அப்படின்றது நம்ம டெய்லி டெஸ்ட் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் எதுக்காக அப்படின்னு நேரம் மேலாண்மைக்காக எக்ஸாம் ஹாலில் நம்ம அதிகமாக டைம் எடுத்துக்காம கரெக்டா ஒவ்வொரு கேள்விக்கும் சரியா விடையளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிராக்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாரம் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஒரு சாப்டர் மனித உடலில் படிச்சிட்டீங்க, நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் படிச்சிட்டீங்க, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமம் விலங்குகள் தாவரங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலில் படிச்சிட்டீங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணிடலாம் அதுல போயிட்டு டெய்லி டெஸ்ட் போடலாம். அப்ப நம்ம டெய்லி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அறிவியல்ல மட்டுமே மொத்தம் எத்தனை டெய்லி டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 18 டெய்லி டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ அப்ப அந்த 18 டெய்லி டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு தலைப்பும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியாக போட்டு பார்க்கணும். அப்பதான் வந்து நீங்க படிச்சதை வந்து கேள்வியா கேட்கும் போது சரியா விடையளிக்க முடியுதா, சரியா நம்ம ரீகால் பண்ண முடியுதா, ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுதா அப்படின்றது நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு புத்தகத்திலையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் போட போறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா வீக்லி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம சயின்ஸ்ல மட்டுமே 3ஆ பிரிச்சு வைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து 10 கேள்வி கேட்கறதுனால நம்ம 3ஆ பிரிக்கணும் அப்படின்னு. ஸோ மற்ற தலைப்புகள் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது எப்படி இருக்குன்னா வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுல கட்டாய தமிழ் இருக்குல்ல, ஸோ அது பிளஸ் வந்து நம்ம ஜிகே பிளஸ் சைக்காலஜின்னு சொல்லிட்டு சேர்த்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் வந்திருக்கும். ஸோ 2.5 மணி நேரம் அந்த டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபுல் மார்க் டெஸ்டா உங்களுக்கு கடைசியை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு. இதுதான் நம்மளுடைய பிளான் வந்திருக்கு. டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் கிளாஸ் ஷெடியூல் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஆப்ல இருக்கும், அப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்கு அப்படின்னு. ஸோ அங்க இருக்கிற ஷெடியூல் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கொண்டு போயிடலாம். அப்படி உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்றது, புக்ல அண்டர்லைன் பண்றது, அந்த அன்னைக்கே போய் படிக்கிறது, இன்னைக்கே படிச்சு முடிச்சுறது, நாளைக்கு வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்ப நாளைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட், திருப்பி இன்னொரு சாப்டர் ரிவிஷன் பண்ணி அப்படியே ஒவ்வொரு சாப்டர் ரிவிஷன் பண்ண நீங்க டெஸ்ட் போட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரெடியா இருக்கும் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு. வீக்லி டெஸ்ட் அப்படின்றது இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதோ அதை வெள்ளிக்கிழமை நீங்க டெஸ்ட் எழுதினா போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நீங்க அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். எங்களோட சேர்ந்து படிச்சீங்கன்னா போதும். அடுத்த 60 நாள் உங்களுடைய வேலை இதா இருக்கணும். இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து இந்த தேர்வை நம்ம சுலபமா வெற்றி பெறலாம் அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். சோ அதனால நம்ம அந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணா இந்த டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து அன்றாட வாழ்க்கையில நோய்கள் அப்படின்னு பத்தி அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நோய் பத்தின நமக்கான புரிதல் அப்படின்றது வைரஸ் பத்தின புரிதல் வந்து நமக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு பாக்குறோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு டாபிக்ல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் மற்றும் சிகிச்சை தடுப்பு முறைகள் அப்படின்ற தலைப்புல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
ஓகே. ஸோ நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள். பயாலஜியில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து படிக்கிறோம். ஸோ நோய்கள் அப்படின்றது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ரெண்ட், காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான காரணங்கள்லாம் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோய் கிருமி, உங்களுக்கு தெரிஞ்சது தான். வைரஸ், பாக்டீரியா, அப்புறம் பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய் கிருமிகளால நம்ம உடலுக்குள்ள நுழைஞ்சு அது நம்ம செல்லுக்குள்ள போயிட்டு செல்லை வந்து காலி பண்ணி செல்லோட உணவு எல்லாம் அதை வந்து எடுத்து சாப்பிட்டு செல்லை வந்து போட்டு தெளியும். அப்போ செல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த செல் எங்க இருக்கும், அந்த திசு வந்து இறந்துடும். அந்த திசு இறந்துச்சுன்னா திசு எங்க இருக்குன்னா உறுப்புக்குள்ள இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு உயிரினமா கண்ணுக்கு தெரியும் போது எந்த ஒரு உயிரினம் எடுத்துட்டாலும் அந்த உயிரினத்துடைய உடலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு இருக்கும். இப்போ கண் இருக்கு, கிட்னி இருக்கு, இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து உறுப்புகள். இந்த உறுப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திசுக்கள் இருக்கும் ஃப்ரெண்ட். அந்த திசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் இருக்கும். அப்போ அந்த செல்லுக்குள்ள போய் அந்த செல்லை காலி பண்ணும்போது என்னன்னா அந்த செல் இறந்துச்சுன்னா திசு இறந்துடும். அப்போ பல செல்கள் இறக்கும் போது திசுக்கள் இறந்துடும். அந்த திசுக்கள் இறந்துச்சுன்னா உறுப்பு செயலிழந்துடும். அப்போ உறுப்பு செயல்படலை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரத்தத்தை சுத்திகரிச்சு என்ன பண்ணணும், கிட்னி வந்து அதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். பண்ணனா என்ன ஆகும், இதயம் துடிக்கலன்னா என்ன ஆகும், இதயம் துடிக்கிறது எதுக்காக அப்படின்னு ரத்த ஓட்டத்துக்காக. ரத்த ஓட்டம் என்ன பண்ணணும், ரத்தம் வந்து ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை உடல்ல இருக்க அனைத்து பகுதியிலும் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ உடல்ல இருக்க அனைத்து பகுதிக்கும் ஆக்சிஜன் மிக்க ரத்தம் போச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்ட உணவு இல்ல விலங்கு வந்து ஒரு உணவு எடுத்துக்குதுன்னா அந்த உணவு வந்து என்னவா மாறணும், ஆற்றலா மாறும். இப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா ஆற்றலா மாறாது. இப்போ ஒரு பொருள் எரியறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஏன்னா இப்போ கிணத்துக்குள்ள வந்து யாராவது வந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்ற போறாங்க. அதே செப்டிக் டேங்க்குள்ள கிளீன் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா காப்பாற்ற போற அவங்க உள்ள மயக்கம் போட்டு விழுந்தவங்கள காப்பாற்றணும். நம்மளால என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் டம்ளர்ல இல்லைன்னா வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு கேண்டில ஏற்றி அதை வந்து உள்ளுக்குள்ள அனுப்பணும். அப்படி உள்ள அனுப்பும்போது செப்டிக் டேங்க்குள்ள அனுப்புறாங்க, கிணத்துக்குள்ள அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது நீங்க ஃபயர் ஃபைட்டரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ஒர்க் பண்றீங்க வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்ல வந்து இருக்கும். அப்போ அந்த கேண்டிலோ அந்த விளக்கோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள அனுப்புனீங்கன்னா எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா அங்க ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். அந்த எரியறது அமைஞ்சிருச்சு உள்ள போனவனே, காத்தும் அடிக்காது, நம்ம ஒரு கிளாஸ்குள்ள வச்சிடறோம். சாப்பா பெருசா காத்தோட்டமும் இருக்காது. சாப்பா அது கீழே கொண்டு போறீங்க. அப்ப கீழே கொண்டு போய் அது எரியறது அணைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்க ஆக்சிஜனே இல்லை. அங்க போனோம்னா கீழே வந்து விஷவாயுவா இருக்கக்கூடிய மீத்தேனோ கார்பன் மோனாக்சைடோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இடம் ஆபத்தான இடம். அப்ப செப்டிக் டேங்க்குள்ள நம்ம இறங்கவும் கூடாது, அந்த காப்பாத்துறதுக்காக கிணத்துக்குள்ளேயும் நம்ம இறங்கவும் கூடாது. அப்ப அப்படி யாராவது அவசரப்பட்டு குதிச்சுட்டாங்க கிணத்துல அப்படின்னா வந்து அடுத்தடுத்து உயிரிழப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறோம். அப்ப இந்த ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆக்சிஜன் இருந்தாதான் எரிய முடியுது. அதே ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு மார்னிங் காலையில சாப்பிட்ட உணவுப் பொருள் இருக்கு, அந்த உணவுப் பொருள் வந்து நம்ம டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் ரத்தத்துல மிக்ஸ் ஆகும். ரத்தம் வந்து என்ன பண்ணணும், உணவுப் பொருளை செல்லுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துரும். செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு உறுப்பு இருக்கும். அந்த உறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உணவை வந்து என்ன பண்ணும், ஆற்றலா மாத்தணும். ஏடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு வடிவத்துக்கு மாத்தணும். அப்படி மாத்துறதுக்கு என்ன தேவைன்னா ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்னா உணவு ஆற்றலாம் மாறாது. உணவு ஆற்றலாம் மாறலன்னா இப்போ எக்ஸாம்பிள் கரண்ட் கட் ஆன உடனே ஒரு எப்படி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் டிவி வந்து டக்குன்னு ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி என்னன்னா செல்லு உடனே செத்துரும். அப்ப செல் வந்து இறந்துருச்சு அப்படின்னு என்ன ஆகுனா பல செல்கள் இறக்கும் போது அது எந்த திசுல இருக்கோ அந்த திசுவும் இறந்துரும். அந்த திசு எந்த உறுப்புல இருக்கோ அந்த உறுப்பு செயலிழந்துடும். அப்ப உறுப்பு செயலிழக்கிறது தான் நம்ம உயிரிழப்பா மாறுது. அப்ப நம்ம உறுப்புகள் செயல்பட்டுச்சுன்னா நம்ம உயிரோட இருப்போம். நம்ம உறுப்புகள் செயல்படல, இதயம் செயல்படல, நுரையீரல் செயல்படல, கிட்னி செயல்படல. கிட்னி செயல்படலாம் கூட உயிரிழப்பு ஏற்படும். டயாலிசிஸ் போய் பண்றாங்கல்ல, வந்து கிட்னி வந்து பண்ண வேண்டிய வேலையை வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு கருவி இருக்கும். அந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஆனா நமக்கு 24 மணி நேரமும் செயல்பட வேண்டிய உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம். 24 மணி நேரம் செயல்பட வேண்டிய உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல். வந்து இது ரெண்டும் செயல்படலை அப்படின்னா இமீடியட்டா உயிரிழப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறோம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது செயல்படணும் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது, உணவும் தேவை, ஆக்சிஜனும் தேவை அப்படிங்கிறோம். ஸோ அப்ப உயிர் வாழ்றதுக்கு இது அவசியம். வந்து இப்போ இந்த நோய் கிருமி என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய வேலை வந்து போட்டு தள்ளுறது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லை வந்து இறக்க செஞ்சு அதன் மூலியமா வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தி உறுப்பு செயலிழந்து உயிரிழப்பு அப்படின்னு ஏற்படுது. அப்ப கோவிட் டைம்ல இறந்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்கான் ஃபெயிலியர் அப்படின்னு, அதாவது பல 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 உறுப்புகள் வந்து செயலிழந்து உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், டெத் சர்டிஃபிகேட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த உறுப்பு செயலிழக்க காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய் கிருமி. அப்ப நோய் கிருமினால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து. அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய. ஊட்டச்சத்து குறைபாடு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வைட்டமின் குறைபாடு, அதனால நோய் ஏற்படும். ஸோ அப்ப அது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து புரத குறைபாடு, கார்போஹைட்ரேட் குறைபாடு. இப்போ புரத குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு நமக்கு புக்ல இருக்கு. இது திருப்பி கேட்பாங்க, மராஸ்மஸ் குவாஷியோக்கஸ் சொல்லிட்டு 2 விதமான நோய். அப்போ ஊட்டச்சத்து குறைபாடுனால நமக்கு நோய் ஏற்படுது நமக்கு தெரியும். வந்து இப்போ மாலைக்கண் நோய் இருக்கு, வந்து சிராப் தால்மியா இருக்கு, வந்து அப்ப பெரி இருக்கு. இதெல்லாம் வந்து வைட்டமின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ அப்ப ஊட்டச்சத்து குறைபாடுனால 2வது விதமான நோய் ஏற்படும். 3வது விதமான நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த மரபியல் குறைபாடு, மரபியல் கோளாறு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பரம்பரையா இருக்கக்கூடிய நோய்கள் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பரம்பரையா என்ன நோய் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்பினிசம் அப்படின்னு நோய். அதாவது என்னன்னா இந்தியன் தான், இந்திய நாட்டை சேர்ந்த இந்திய இனத்தை சேர்ந்த மக்கள் தான். ஆனா எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து ஒயிட் பீப்புள் மாதிரி இருப்பாங்க, அப்ப வெள்ளையர்கள் மாதிரி இருப்பாங்க. அப்ப நான் அவங்க உடல்ல வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் ஒரிஜினலா இருக்கிற கலர் வந்து தெரியும். பெரும்பாலான பகுதி வந்து வெள்ளையா இருக்கும் வந்து. ஸோ அப்போ அங்கங்க வந்து அந்த ப்ரௌன் கலர்லயோ இல்லை பிளாக் கலர்லயோ இருக்கும். ஸோ அது காரணம் என்னன்னா மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட்னு சொல்லுவோம், நிறமின்னு சொல்லுவோம். அப்போ மெலனின் நிறமி இல்லாததுனால தோலோட கலர் எப்படி இருக்குன்னா மில்கிஷ் ஒயிட்டா வந்து மாறிடுது. இந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன சொல்லணும்னா அல்பினிசம் அப்படின்றோம். அப்போ அல்பினிசம் அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தோலில் நிறமி குறைபாடு இருக்கும். இது வந்து என்னன்னா என்ன சொல்லணும்னா இது வந்து பரம்பரை நோய் அப்படி சொல்லுவாங்க, அல்லது வந்து ஜெனடிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஜீன் அந்த கோளாறுனால ஏற்படக்கூடிய நோய்களா வந்து இது வந்து இருக்கு, மரபு கோளாறு அப்படின்னு பார்க்குறோம் இந்த நோய்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு நோய் இருக்கு வந்து, அதுவும் ஃபேமஸ் ஆனதான் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிப்பட்டா ரத்தப்போக்கு போயிட்டு ரத்தம் ஒரே அப்போ என்னன்னா ரத்தப்போக்கு நமக்கு இருக்கிறது உடல்ல வந்து ஆண்களுக்கு 5 to 6 லிட்டர், பெண்களுக்கு 4 to 5 லிட்டர் பிளட் இருக்கு. ஸோ அந்த பிளட் லீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு பாடியில ரொம்ப முக்கியமானது ரத்த ஓட்டம். ஏன்னா ரத்த ஓட்டம் தான் என்ன பண்ணும், உணவு எடுத்துட்டு போவோம், ஆக்சிஜன் எடுத்துட்டு போவோம், ரிட்டர்ன் வரும்போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்து நுரையீரல் மூலியமா வெளியே அனுப்பிடும். ஸோ அப்ப இந்த ரத்த ஓட்டம் அப்படின்றது அந்த பிளட் சர்க்குலேஷன் நடந்தாதான் ஒரு உயிரினம் உயிரோட இருக்க முடியும். ஸோ அப்ப அடிபட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் அது வெளியேறிடுது. அப்போ உடல்ல இருந்து வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்ப ரத்த ஓட்டம் இருக்கா, ரத்த ஓட்டம் இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மூளை வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னா மூளை. அப்ப மூளைக்கு ரத்தம் போல அப்படின்னு என்ன ஆகுன்னா மூளை வந்து இமீடியட்டா அங்க இருக்கிற செல்லாம் இறக்க ஆரம்பிச்சுன்னா பிரெயின் டெட் ஆகி டெத் அப்படின்னு நடந்தணும். ஸோ அப்ப நமக்கு ஹீமோஃபிலியா அப்படின்ற நோய் எதுனா ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து மரபியல் கோளாறு அப்படின்றது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜெனட்டிக் டிசார்டர் இது வந்து ஏற்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையாவே இருக்கும், நோய் கிருமி கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். இது 3வது வகையான நமக்கு பிரச்சனை அப்படி பார்க்குறோம். 4வது பிரச்சனை என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல். இப்போ எக்ஸாம்பிள் சிட்டி சொல்லலாம். இந்தியாவில் 35 நகரங்கள் 30 நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாசுபட்ட நகரங்கள் உலகத்தில் எங்க இருக்குன்னு இந்தியாவில் தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு மாசடைந்த நகரங்கள், காற்று மாசடைந்த நகரங்கள் இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த நகரங்களில் காற்று மாசடைந்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த மாசடைந்த காற்று அதுல வந்து பர்டிகுலர் மேட்டர், அதாவது தூசோட சைஸ் வந்து 10 பர்டிகுலர் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 mm விட கம்மியா இருந்தது. பர்டிகுலர் மேட்டர் வந்து அந்த மைக்ரோ mm விட கம்மியா இருந்ததுன்னா லங்ஸ்குள்ள போயிடும். அப்ப லங்ஸ்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த அல்வியோலைன்னு சொல்லுவோம், காற்று பைகள் சொல்லுவோம். அந்த காற்று பைகளை நம்ம காற்றை உள்ள வாங்கி அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் அதுக்குள்ள ஒரு நிறமி இருக்கு, அது பேர் தான் என்னன்னா ஹீமோகுளோபின். அந்த நிறமியோட போய் ஒட்டிக்கும் அந்த ஆக்சிஜன் போய் ஒட்டுரும். அப்ப என்ன ஆகுனா இந்த லங்ஸ்குள்ள அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னா நம்ம சொல்ற ரொம்ப மைக்ரோ லெவல்ல இருக்கும். ஸோ அப்போ மைக்ரோவா இருக்கக்கூடிய அந்த 10 மைக்ரோமீட்டர், ஸோ அந்த சைஸ்ல அதை விட கம்மியா இருக்கிறது என்ன பண்ணணும்னா லங்ஸ்குள்ள போயிடும். மற்றதெல்லாம் என்ன ஆகும், உள்ள போக முடியாது, நம்ம செல்லுக்குள்ள போக முடியாது, என்டர் ஆக முடியாது, வந்து லங்ஸ்குள்ள என்டர் ஆக முடியாது. அப்ப பெரிய சைஸ்ல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப ஸ்மாலரா இருக்கிறது ஃபைனூட்டா இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து லங்ஸ்குள்ள போய் செட்டில் ஆச்சுன்னா ஆஸ்துமா ஏற்படும் வந்து. ஸோ இது வந்து என்ன சொல்றோம்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு. இப்போ எக்ஸாம்பிள் நீர் மாசடைந்திருக்கு, அந்த தண்ணியை குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அப்போ ஆகும்போது சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு, இல்லைன்னா அணுகுண்டு போட்ட இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் மீது ரேடியேஷன், அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுல ரேடியேஷன் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா கேன்சர் வந்து ஏற்படும். ஸோ இப்போ இந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு ஏற்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் மாசடைந்த பகுதிகள். அப்ப சுற்றுச்சூழல் மாசுனால நமக்கு வந்து நோய் ஏற்படும். இது 4வது வகை. 5வது வகை என்ன அப்படின்னா அதுதான் பெரிய பிரச்சனை. என்னன்னா நோய் கிருமி அல்லாத நோய்கள். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரிழிவு நோய், டயபெட்டிக்ஸ் வந்து, அப்புறம் பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் வந்து. ஸோ அப்ப இதனால என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுகிறது. அப்புறம் நமக்கு வந்து மூளையில வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து ரத்த கட்டி ஏற்படுறது, இல்லை ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள். நோய் கிருமிக்கு எதுவும் சம்பந்தமே கிடையாது, ஆனா நமக்கு ஏற்படக்கூடியது. அப்ப நமக்கு வந்து அல்சைமர் டிசீஸ், ஒபிசிட்டி வருது, கேன்சர் வருது, வந்து இந்த மாதிரி பாதிப்பு, ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நோய் கிருமி அல்லாத நோய்கள். இது 5வது வகை. அப்ப மொத்தம் வந்து ஒரு 5 வகையினால நமக்கு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த நோய்கள், அந்த நோய்க்கான அந்த குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைய தலைப்புல வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாங்க படிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இங்க வந்து டெஃபினட்டா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளாஸ்ல இருந்து மட்டுமே நமக்கு கேள்வி நிச்சயமா ஒரு கேள்வி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்றது இது எந்த வார்த்தை அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கிரேக்க வார்த்தை அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நுண்ணுயிரியல் அப்படின்னா மைக்ரோபயாலஜி அப்படின்னு இது வந்து கிரேக்க வார்த்தையான மைக்ரோஸ் அப்படின்னா நுண்ணிய என்றும், பயோஸ் அப்படின்னா உயிரில்லை என்றும், லாஜி என்பது படிப்பு என்றும் வழங்கப்படுகிறது. அப்ப எங்கிருந்து இந்த வார்த்தை வந்து பெறப்பட்டது அப்படின்றத நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த நுண்ணுயிரியல் அப்படின்றது வந்து மைக்ரோபயாலஜி என்ற கிரேக்க வார்த்தை மைக்ரோபஸ், மைக்ரோஸ் என்பது நுண்ணிய என்றும், பயோஸ் என்பது உயிரில்லை என்றும், லாஜி என்பது படிப்பு என்றும். இவ்வளவு பெருசா போக மாட்டாங்க. ஆனா கிரேக்க வார்த்தை அப்படின்றத நம்ம கேள்வி கேட்பாங்க. அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா போதுமானதா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ அப்போ அந்த மைக்ரோபயாலஜி அப்படின்னும் போது எதை பத்தி படிப்பாங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நுண்ணிய நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் வச்சுக்கணும். அப்ப மைக்ரோபயாலஜி நுண்ணுயிரில படிக்கக்கூடியது எது, எதை பத்தி படிப்பாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவாக்கள், வைரஸ்களை பற்றி படிப்போம். அப்ப எங்க இருந்து வந்தது? கிரேக்கத்துல இருந்து. இதுல எதை பத்தி படிப்பாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவா மற்றும் வைரஸ்களை பற்றி படிப்பு அப்படிங்கிறோம். இதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும், இதுதான் நம்ம படிக்கணும். எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க. இப்ப இந்த நுண்ணுயிரிகள் அப்படின்னு நிலத்துல, நீர்ல, வளிமண்டலம் அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இது இல்லாத இடமே இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அனைத்து வாழ்வியர்களும் வாழக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். சில நுண்ணுயிரிகள் பல்வேறுபட்ட அதீத சூழ்நிலைகள் வந்து அப்ப வெப்ப நீருற்று, பனி அடுக்குகள், அதிக உப்புத்தன்மை உடைய மிக குறைந்த ஆக்சிஜன் கொண்ட நீர்நிலைகள், வறண்ட அல்லது குறைந்த நீர் உள்ள பகுதிகள் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அது பாக்டீரியா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்வேறுபட்ட இடங்களை வளரக்கூடியதா வந்து இருக்கு. சில நுண்ணுயிர் நமக்கு பயனுள்ளையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாக்டீரியாவே நமக்கு நோய் ஏற்படுத்தும், அதே பாக்டீரியா நம்ம குடல்ல இருந்து நமக்கு தேவையான வைட்டமின் கே வந்து உற்பத்தி பண்ணி தரும் அப்படிக்கலாம். அப்ப நல்லதும் பண்ணும், அதே மாதிரி சில கெட்டதும் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பாலை தயிரா மாற்றக்கூடிய பாக்டீரியா பேர் லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறோம். அப்ப தயிர் தயாரிக்க, ரொட்டி, பாலாடை கட்டி, ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள், வைட்டமின்கள் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துதுன்னா நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறோம். அப்ப நுண்ணுயிரிகள் எதை தயாரிக்க பயன்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே தயாரிக்க நுண்ணுயிரிகள் பயன்படுகின்றன அப்படிங்கிறோம். அப்ப தயிருக்குன்னா நுண்ணுயிரி தான், ரொட்டி, பாலாடை கட்டி, ஆல்கஹால், அப்புறம் நோய் தடுப்பு மருந்துகள், அப்புறம் வைட்டமின்கள் இதெல்லாம் தயாரிக்க பயன்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா நுண்ணுயிரிகள் பயன்படுது. அதே வேலை சில மனிதனுக்கு என்னது நோயை ஏற்படுத்தும், அதான் அந்த தலைப்பு. அப்ப நோயும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதனால பல்வேறுபட்ட இடங்கள்ல வாழக்கூடியதா வந்து எது இருக்குன்னா நுண்ணுயிர்கள் ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்து வேறுபட்டு தான் காணப்படுது. இந்த ஒரு செல் உயிரிகளாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பாக்டீரியாவை சொல்லலாம். அப்ப பாக்டீரியா அப்படின்னா ஒரு செல் அப்படின்னு பார்க்கிறோம். அதே பல செல் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம், பூஞ்சை சொல்லலாம். அதே ஒரு செல்ல வேற யார் வருவா அப்படின்னா வந்து வைரஸும் வரும் அப்படிங்கிறோம். அப்ப வைரஸ், பாக்டீரியா ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டா வந்து பார்க்கிறோம் அப்படிங்கிறோம். அப்ப பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள் அப்படின்னா எதனால பார்க்கணும், நுண்ணோக்கியால் காணக்கூடிய பாசிகள் மற்றும் புரோட்டீன்கள் ஆகிய நுண்ணுயிர்களின் வகைகளாங்க. இப்ப நுண்ணோக்கியால தான் பார்க்க முடியும் அப்படின்னும் போது எதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள் நுண்ணோக்கியால மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு. சில வகை பாசிகள், பல செல் பாசி அப்படின்னா நம்ம வெறுங்கனால விட பார்க்கலாம் அப்படின்னு. சோ பாக்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நுண்ணிய செல்லுடைய உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகளற்ற புரோகேரியோட்டிக் உயிரினங்கள். அப்ப பாக்டீரியாக்கள் அப்படின்னும் போது என்னன்னா புரோகேரியோட்டிக் உயிரினங்கள் அப்படின்றத நமக்கு வந்து கேள்வியா கேட்பாங்க. ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேரியோ அப்படின்னா உட்கருன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட். ப்ரோகேரியோட்டிக்னா இல்லாத, உண்மையான உட்கரு இல்லாத அப்படிங்கிறோம். சோ அப்போ உட்கரு அப்புறம் நுண்ணுறுப்புகள் அற்ற வந்து உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகள் அற்ற உயிரினம்னா பாக்டீரியா. அதனாலதான் என்ன சொல்றோம்னா இது வந்து ப்ரோகேரியேட். அப்ப ப்ரோகேரியேட்டுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா பாக்டீரியாக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன் வந்து பெரும்பாலானவை அப்படின்னா பாக்டீரியா இனங்கள் அப்படின்னு ஒரு செல் உயிரினங்கள் ஆகும். அதை கீழே பார்த்தோம். இவை தளர்வாக இனங்கள், இவை தளர்வாக இணைக்கப்பட்ட இலைகளை கொண்ட பெரிய அளவுடையதாக உள்ளன அப்படி பார்க்கிறோம். இது பார்க்கறதுக்கு அப்படின்னா பெரிய இலைகளை கொண்டதாக. நீளத்தில் அப்படின்னா 1 முதல் 10 மைக்ரோமீட்டர் அப்படின்றது வந்து நீளம் வந்து இருக்கு. அதே மாதிரி 0.2 முதல் 1 மைக்ரோமீட்டர் அப்படின்னு குறைந்த நீளம் கொண்டதும் இருக்கு அப்படிங்கிறோம். பாக்டீரியாக்கள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். இடம்பெயர்ந்து 2ஆ பிரிக்கிறோம். அப்ப இடம்பெயர்ந்து போச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கசையிலே இருக்கும். அப்ப கசையிலை பயன்படுத்தி என்னன்னா இடப்பெயர்வுக்கு பயன்படுத்திக்குது அப்படிங்கிறோம். அப்ப பாக்டீரியாக்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கு இந்த கசையிலை என்ற சிறப்பு அமைப்பு. அப்ப எதுல இந்த சிறப்பு அமைப்பு? அப்ப பாக்டீரியாக்கள் இடம்பெயர்வதற்கு எதை பயன்படுத்துது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சிறிய உயிரினங்கள், ஒரு சில உயிரினங்கள் எல்லாமே என்ன பண்ணா இடம்பெயர்வுக்கு கசையிலை அப்படின்னு பயன்படுத்த நகர்ந்து போகும் வந்து. அப்ப கசையிலைகள் அப்படின்றது என்னது, அது இடப்பெயருக்கு பயன்படுகிறது. அப்ப பாக்டீரியா இனங்களிடையே கசையிலைகளின் அமைவிடங்கள் மாறுபட்டு காணும், ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு. சோ அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கலாம். ஓகேவா? நான் அப்படியே மார்க் பண்ணிட்டே வரேன். நீங்க புக்லயே நீங்க அப்படியே மார்க் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாக்டீரியாக்கள் அதோட வடிவங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் காக்கைகள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு செல் மட்டும் இருந்தால் காக்கஸ் அப்படின்னும். அதே மாதிரி குச்சி வடிவத்தில் இருந்தா அது வந்து பேசலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அது திருகு வடிவத்தில் இருந்தா அப்படின்னா ஸ்பைரில்லா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப கோள வடிவம் அப்படின்னா வந்து அது நம்ம என்ன சொல்றோம்னா காக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்ப காக்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா காக்கைகள் வந்து.
குச்சி வடிவத்தில் இருக்கிறது, கோல் குச்சி வடிவத்தில் இருந்தால் அது வந்து பேசிலைகள் வந்து, அதே திருகு வடிவத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்பைரில்லா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ பாக்டீரியாங்களோட வடிவம் அப்படின்னு அடிப்படையில் நம்ம கேட்கும் போது நம்ம சரியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஆண்டர்வா லூவானுக் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா முதலில் வந்து நுண்ணோக்கியை வடிவமைத்தார் அப்படிங்கிறோம். அப்போ நுண்ணோக்கியை வடிவமைத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டுருவோம். கேட்டாங்கன்னா ஆண்டர்வா லூவானுக் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நுண்ணோக்கியை வடிவமைத்தார் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இவர் 1647 தனது பல்லிலிருந்து சிதைவற்ற பகுதி எடுத்து அதை நுண்ணோக்கியின் உதவியுடன் உற்று நோக்கினார். அதில் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கும் கண்களால் நேரடியாக காண இயலாத நுண்ணுயிரிகள் அதிக அளவு இருப்பதை கண்டுபிடித்தார். ஏன்னா பாக்டீரியா அப்படின்னு வாயில தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப பல்லு வந்து சொத்தையா இருக்கு அப்படின்னா அதோட சிதைந்த பகுதி இருக்கு, அதை எடுத்து பாக்குறாரு. அதுல வந்து பாக்டீரியா வந்து ஓடுறத அவர் கண்ணால பாக்குறாரு, பார்த்து கண்டுபிடிக்கிறார். ஸோ அப்போ நுண்ணோக்கிய வடிவமைத்தர் யார் அப்படின்னா ஆண்டர்வா லூவானுக் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நுண்ணோக்கிய வடிவமைத்தர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். பாக்டீரியாவின் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா செல்லானது என்னது செல் சவ்வினை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். இச்சவானது உறுதியான செல் சுவரால் மூடப்பட்டு காணப்படுகின்றன. அப்ப பாக்டீரியா என்ன இருக்கு அப்படின்னா செல் சுவர் இருக்கு, செல் சவ்வு இருக்கு. ஆனா நம்ம சொல்லும் போது விலங்குக்கு தான் என்ன இருக்குன்னா செல் சவ்வு இருக்கும், தாவரத்துக்கு செல் சவ்வு செல் சுவர்னு இருக்கும். ஆனா பாக்டீரியாவுக்கும் செல் சுவர் இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து சிந்த செல் சுவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பல கூட்டு சர்க்கரைகளால் ஆன அப்படி படலமா வந்து மெல்லிய படலமா இருக்கு அப்படிங்கிறோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேப்சூல் என்று அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறோம். அப்ப செல் சுவர் எதுல இருக்குன்னா பாக்டீரியால இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பாக்டீரியா அப்படின்னு தலைப்பில் தான் படிக்கிறோம். அப்ப செல் சவ்வு இருக்கு, செல் சுவர் இருக்கு. அந்த செல் சுவர் என்னால் ஆனதுன்னா சுத்தி கேப்சூல் அப்படின்றதுனால ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பிளாஸ்மா படலமானது உட்கருவை சைட்டோபிளாசத்தை தெளிவற்ற ரைபோசோம்களை மற்றும் மரபணு பொருள் டிஎன்ஏவையும் உள்ளடக்கியது. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பாக்டீரியாவோட அமைப்பா வந்து இருக்கு. இதுல ரைபோசோம்கள் புரத உற்பத்தி மையங்களாக செயல்படுகின்றன. இந்த ரைபோசோம் வந்து பாக்டீரியா மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட். இது தாவரமா இருந்தாலும் சரி விலங்கா இருந்தாலும் சரி ரைபோசோம் அப்படின்னா புரத உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நுண்ணுறுப்பு அப்படி பார்க்கிறோம். அப்ப பாக்டீரியா அதே வேலை பண்ணுது, தாவரத்தில் அதே வேலை பண்ணுது, அந்த விலங்குலையும் அதே வேலையை செய்யுது அப்படிங்கிறோம். பாக்டீரியாக்கள் சவ்வினால் சொல்லப்பட்ட உள்ளுறுப்புகள் காணப்படவில்லை அப்படிங்கிறோம். அப்ப சவ்வினால் சொல்லப்பட்ட உள்ளுறுப்புகள் கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்து புரோகேரியேட். அப்ப புரோகேரியேட் அப்படின்ற வார்த்தை கேட்டு முடிச்சுப்பாங்க. அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. இந்த பிளாஸ்மிட்கள் அழைக்கப்படும் சிறிய கூடுதலான வட்ட வடிவமான குரோமோசோமால் ஆன டிஎன்ஏ ஒன்று சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. அப்ப பிளாஸ்மிடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பாக்டீரியால இருக்கக்கூடிய பிளாஸ்மிடுகள் அப்படின்றது பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கணும். பாக்டீரியால இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு தான் என்ன சொன்னா பிளாஸ்மிடுகள் அப்படின்னு பார்க்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்டீரியால இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம பாக்டீரியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் ஃப்ரெண்டு. ஸோ பாக்டீரியா நுண்ணுயிரிகள் வகைகள் எத்தனை பாயிண்ட், இன்ட்ரோடக்ஷன் எத்தனை பாயிண்ட் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வைரஸ்க்கு முன்னாடி வந்து நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா ஒன்று கிரேக்க வார்த்தை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன வரும் பாக்டீரியாக்கள், புரோட்டோசோவாக்கள், பாசிகள், வைரஸ்கள் பற்றிய படிப்பு அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது. அதுக்கு அடுத்து மூன்றாவது அப்படின்னா வந்து அவை தயிர், ரொட்டி, பாலாடை கட்டி, ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள், வைட்டமின்கள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுகின்றன. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு செல்லால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வைரஸ், பாக்டீரியா, பல செல் உயிரினங்கள், பூஞ்சைகள் இருக்கு அப்படின்னு. அஞ்சாவது பாயிண்ட் வந்து பாக்டீரியாக்கள், வைரஸ், பூஞ்சைகள் நுண்ணோக்கியால் வந்து மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 5 பாயிண்ட் வந்துருச்சு இங்க. அடுத்து பாக்டீரியாக்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதுல வந்து 6th பாயிண்ட் வந்து பாக்டீரியாக்கள் நுண்ணிய உட்கரு பிற செல் நுண்ணுறுப்புகள் அற்ற உட்கரும் கிடையாது, செல்லை சுத்தி சவ்வு இருக்காது. இதுன்னா சரி செல் நுண்ணுறுப்புக்குன்னா அதை சுத்தி சவ்வு இருக்காது. அதே பிற செல் நுண்ணுறுப்புகள் அற்ற வந்து புரோகேரியேட்டிக் உயிரினங்கள். அப்போ புரோகேரியேட் அப்படின்ற வார்த்தை தான் முக்கியம். அது வந்து பாக்டீரியாவுக்கு வந்து அந்த வார்த்தை தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாக்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கு கசைலை என்ற சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளன அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பாக்டீரியாவின் வடிவங்கள் அப்படின்னு பார்க்கும் கோல வடிவம், கோல் வடிவம், குச்சி வடிவம், திருகு வடிவம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கோல வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து காக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது 8th பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 8வது பாயிண்ட். அதே மாதிரி கோல் குச்சி வடிவத்தில் காணப்படுவது பேசிலைகள் அப்படின்னு இது 9வது பாயிண்ட். திருகு வடிவத்தில் காணப்படுவது ஸ்பைரிலா அப்படின்னு 10 பாயிண்ட். இப்போ இந்த மொதல் பேஜ்ல நமக்கு 10 பாயிண்ட் இருக்கு. இந்த 10ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாக்டீரியா வந்து நுண்ணோக்கி மூலியமா ஃபர்ஸ்ட் நுண்ணோக்கி கண்டுபிடிச்சு பார்த்தது யாரு அப்படின்னா அன்டோன் லூவானுக் அப்படின்னு பார்க்குறோம். இது 11வது பாயிண்ட். பாக்டீரியாவின் அமைப்பு அப்படின்னா செல் சவ்வினை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். இது 12. இது செல் சுவர் ஆனது 13 வந்து செல் சுவர் வந்து நம்ம கேப்சூல் சொல்றோம். இது வந்து 14வது பாயிண்ட். ஸோ 14வது பாயிண்ட். அடுத்து ரைபோசோம்கள் என்ன பண்ணோம்னா பாக்டீரியால இருந்தாலும் அதே வேலை தான் பண்ணும், தாவரத்தில் இருந்தாலும் பண்ணும், விலங்குல இருந்தாலும் புரத உற்பத்தி பண்ணும் 15. அது பாக்டீரியால பிளாஸ்மிடுகள் அப்படின்ற குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ அது வந்து 16 பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம இந்த டாபிக் ஒரு இன்ட்ரடக்ஷனும் பாக்டீரியா வரையும் ஒரு 16 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து முக்கியமானதாக இருக்குங்க. அடுத்து வைரஸ்கள். வைரஸ் அப்படின்ற சொல்லி எங்கிருந்து வந்து ஏன்னா பாக்டீரியா வந்து கிரேக்கத்திலேருந்து வந்ததுனால வைரஸ் வந்து லத்தீன்லேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வைரஸ் வந்து லத்தீன்லேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது ஒரு 17th பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய பொருள் என்ன, விஷத்தன்மை, நச்சு திரவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வைரஸ் அப்படின்னா என்ன, நஞ்சு அப்படின்றது அதனுடைய பொருள் படும். நச்சுத்தன்மை வாய்ந்து விஷத்தன்மையுடைய திரவம் புக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் கேட்பாங்க, மாற்றி கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால அப்படியே எக்ஸாக்டாக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். வைரஸ்கள் செல்லமைப்பற்ற தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒட்டுண்ணிகளாகும். அப்ப வைரஸ் ஏன் ஒட்டுண்ணி சொல்றோம்னா, அது என்ன பண்ணோம், வெளியில இருந்துட்டு ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்து உணவு எடுத்து டைஜஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு என்ன கிடையாது, உறுப்புகள் கிடையாது. அப்ப அது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ஒரு செல்லை உணவு உற்பத்தி பண்ணிருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டோம். அப்ப அதை எடுத்து சாப்பிட்டு அந்த செல்லை போட்டு தள்ளிடும். அப்ப வைரஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆன உடனே நம்ம பாடியில இருக்க செல்லு அந்த செல்லுக்குள்ள போய் அந்த செல்லோட உணவை எடுத்து திருடி சாப்பிட்டு அந்த செல்லை கொண்டுடும். இதுதான் அதனோட வேலை. இப்ப கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியாது, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல சுற்றுச்சூழல உணவை வந்து எடுத்துக்க முடியாது. அப்ப நம்ம உடலுக்குள்ள நுழைஞ்சி நுரையீரலில் இருக்கக்கூடிய திசுக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்க செல்லுக்குள்ள போய் அந்த செல்லுல இருக்க உணவை எடுத்து சாப்பிட்டு அந்த செல்லை போட்டு தள்ளணும். அவர் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து செல்லை கிழிச்சிட்டு வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது என்னன்னா, ஒரு வைரஸ் வந்து 2 வைரஸா மாறும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், அப்படியே பல்கி பெருகி போயிட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு பல்கி பெருகுதோ அவ்வளவு வைரஸும் மற்ற செல்லுக்குள்ள உள்ள போய் அந்த செல்லை போட்டு தள்ளி அதுல இருக்க உணவு எடுத்து சாப்பிட்றோம். அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, செல் வந்து இறக்க நேரிடுது. அதனாலதான் ஒட்டுண்ணி சொல்றோம் வந்து. அப்ப ஒட்டுண்ணினா ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துல இருந்து உணவு எடுத்தா அது ஒட்டுண்ணி. சாருண்ணி அப்படின்னா கெட்டு போன, அழுகிய, மக்கிய அப்படின்னு பாக்குறோம்ல, அந்த குப்பை தொட்டி இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருக்கல, சாக்கடை கழிவுகள் இந்த மாதிரி இடத்துல இருந்து உணவை எடுத்துச்சுன்னா அது வந்து சாருண்ணி. அப்போ ஒட்டுண்ணினா ஒரு உயிரினம் உயிரோடு இருக்கும் போது அதுல இருந்து உணவு எடுத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம மனிதன் சொல்லலாம், பேன் சொல்லலாம், அப்புறம் வந்து குடல்ல வந்து இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் சொல்லலாம். இதெல்லாம் ஒட்டுண்ணி மனிதனுக்குள்ளே இருந்து வாழக்கூடியது அப்படிங்கிறான். இவை புரதத்தால் சூழப்பட்டுள்ளன அப்படிங்கிறான். ஸோ அப்போ வைரஸ்கள் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா புரதத்தால் ஆனது அப்படிங்கிறான். வைரஸின் முக்கிய நியூக்ளிக் அமிலம் மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுல RNA-வையோ அல்லது DNA-வையோ சூழ்ந்துள்ளது. அப்போ வைரஸ்ல மரபு பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா RNA அல்லது DNA ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வைரஸை பொறுத்தவரையும். இவற்றில் 60 முதல் 95% புரதங்களும் மீதி நியூக்ளிக் அமிலங்கள் காணப்படுது. அப்போ வைரஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுறுப்புலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி செரிக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது இருக்குன்னா அதுவும் கிடையாது. ஸோ அதனால பெரும்பாலும் வந்து புரதம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இந்த நியூக்ளிக் அமிலங்கள் DNA-வாக பாக்டீரியோஃபேஜ் அல்லது RNA-வாக புகையிலை பலவண்ண மொசைக் வைரஸ் சொல்லுவோம் காணப்படுகின்றன. அப்ப பாக்டீரியா பேஜ் அப்படின்ற வைரஸ் இருக்கு. அந்த வைரஸோட வேலை என்னன்னா, பாக்டீரியாவை போட்டு தள்ளி அதை உணவை எடுத்துக்கும். அப்ப பாக்டீரியாவை சாப்பிடக்கூடியது, பாக்டீரியா செல்லுக்குள்ள நுழைஞ்சு அதை வந்து காலி பண்றது எது அப்படின்னா வந்து பாக்டீரியா பேஜ். அப்ப இந்த பாக்டீரியா பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த T4 தலைப்பெரட்டை வடிவம் கொண்ட இந்த வைரஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணணும்னா வந்து DNA-வை மரபு பொருளா வச்சிருக்கேன் வந்து பார்க்குறோம். அதே வந்து RNA-வை மரபு பொருளா வச்சுட்டு இருக்கக்கூடிய வைரஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையிலை மொசைக் வைரஸ் இல்ல புகையிலை பலவண்ண வைரஸ் அப்படின்னு அது வந்து TME வைரஸ் சொல்லுவாங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ் சொல்லுவாங்க. இது வந்து RNA-வால் ஆனது. அப்ப எது வந்து DNA, எது RNA? பாக்டீரியா பேஜ் அப்படின்னா DNA, அதே வந்து TME டொபாக்கோ மொசைக் வைரஸ் புகையிலை பலவண்ண வைரஸ் அப்படின்றது RNA-வால் ஆனது அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கேள்வியை கேட்பாங்க வந்து. மரபு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் வந்து DNA-வா RNA-வான்னு கேட்டா அது வந்து ஒரு RNA வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம கரண்ட் வைஸ் இங்க வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புக்கில் என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. அது கேட்க எளிய வைரஸ் துகள் நம்ம என்ன சொல்லணும், வீரியான். வைரஸோட ஒரு துகள் இருக்கு அப்படின்னா ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லணும், வீரியான். அப்போ வீரியான் என்ன அப்படின்னா வைரஸோட துகள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வீரியான் என்று அழைக்கப்படுகிறது. உயிருள்ள செல்லில் மட்டுமே வளர்ந்து பெறுகின்றன. அதனால இதை ஒட்டுண்ணி சொல்றோம். அப்போ வைரஸ் வந்து வெளியில இருக்கும்போது இறந்த நிலையில இருக்கும் வந்து. அப்ப காற்றுல இருக்கு, நீர்ல இருக்கு, மண்ணில் இருக்குன்னா இறந்த நிலையில இருக்கும். ஒரு உயிரினத்துக்குள்ள நுழைஞ்சிருது, இப்போ மனிதனுக்குள்ள நுழையுது, விலங்குகளோட உடல்ல நுழையுது, தாவரத்துக்குள்ள நுழையுது அப்படின்னா நுழைஞ்ச உடனே அது வந்து உயிருள்ளதா மாறிடும். அப்ப உயிருள்ள செல்களில் மட்டுமே வளர்ந்து பெருகும் அப்படின்னு பார்க்கிறோம். நோய் தொற்றினை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். உருவாக்கும் காரணிகள் இவையே மிக சிறிய வேகம். இதனுடைய உருவ அமைப்பு பரவலாக 18 முதல் 400 நானோமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். இவை தாவரம், விலங்கு, மனிதர், பாக்டீரியான்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு தள்ளும். இப்ப பாக்டீரியா முதல் கொண்டு இது வந்து காலி பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். பாக்டீரியாவே நமக்கு நோய் கிருமின்னு சொல்றோம். அந்த நோய் கிருமியை காலி பண்ணக்கூடிய ஒரு நோய் கிருமி எதுனா வைரஸ். ஏன்னா அதை விட சிறியது வந்து மிக சுலபமாக ஒரு ஓம்புயிரிலிருந்து மற்றொரு ஓம்புயிருக்கு பரவக்கூடிய தன்மை கொண்டதா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து வைரஸ்க்கானது அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ வைரஸ் பொறுத்தவரை நம்ம வந்து இங்க கடைசியா வந்து வைரஸ்ல 17வது பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்க இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து 18வது பாயிண்டா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு பார்க்கிறோம்.
அப்புறம் இதனுடைய உடல் என்ன இருக்கு, புரதம் இருக்கு 19. 20 வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏவை அல்லது டிஎன்ஏவை கொண்டது. 21 வந்து பாக்டீரியா பேஜ் அப்படின்ற வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா போட்டு தள்ளக்கூடிய அது டிஎன்ஏவால் ஆனது அப்படிங்கிறோம். அது 22 வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன, டொபாக்கோனா டொபாக்கோ பிளான்ட் இருக்குல்ல, புகையிலை தாவரம், அந்த தாவரத்தை போட்டு தள்ளக்கூடிய வைரஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது என்னால் ஆனது அப்படின்னா ஆர்என்ஏவால் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். வைரஸோடைய ஒரு துகளை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வீரியான்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீரியம். ஸோ அதுவும் பாதிப்பு ஏற்படுது. அது வந்து 23வது பாயிண்ட். 24 உயிருள்ள செல்லில் மட்டுமே வளர்ந்தோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ வளரக்கூடிய உயிருள்ள செல்லில் தான் இது வந்து வளரக்கூடியது அப்படிங்கிறோம். ஸோ அது 24. ஸோ இப்போ 24 பாயிண்ட் முடிச்சு. அடுத்து உயிருள்ள உயிரற்ற பண்புகள் வந்து ஸோ வைரஸ்ல உயிருள்ள பண்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம். வைரஸ்கள் பெருக்கமடையும் தன்மையை மரபணு பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நியூக்ளிய அமிலத்தை கூடனே இவை ஓம்புயிர்கள் உள்ள நுழைஞ்ச உடனே பெருக்கமடையும் அனுப்பிக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒட்டுண்ணி அப்படின்றோம். வைரஸ்கள் ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிரில் தாக்கக்கூடிய வைரஸ்கள் உயிரற்ற பண்புகள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே வைரஸ்கள் ஓம்புயிர்களுக்கு மந்தமான பொருட்களாகவே இருக்குன்னு என்ன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வைரஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட உயிரினங்களை தாக்கக்கூடிய வைரஸ்கள் வந்து அது வந்து உயிரற்ற பண்ணும். அவ குறிப்பிட்ட பகுதியை தாக்குறதுக்காக என்ன பண்ணுவோம், மந்தமா இருக்கும். அது ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை வந்து பல்கி பெருக்குது அப்படிங்கிறோம். சில வைரஸ்கள் வந்து சைலண்டாகவே இருக்கும், அதோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகாம அப்படியே டெட் கண்டிஷன்ல அப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்ல இருக்கு, காற்றுல இருக்கு, நீர்ல இருக்கு, நிலத்துல இருக்குன்னா அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அது வந்து ஓம்புயிரிக்குள்ள நுழையிற வரையும் அது இறந்த நிலையில இருக்கும். ஓம்புயிரிக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அது உயிருள்ளதா வந்து மாறிடும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ உயிருள்ளதா உயிரற்றதா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால வைரஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா 5 உலக வகைப்பாட்டில் எங்கேயுமே கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க அப்படி பார்க்குறோம். வைரஸ்களின் கீழ்காணுமாறு வகைப்படுத்தப்பட்டன. இப்போ தாவர வைரஸ்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரத்தை தாக்கக்கூடிய வைரஸ். அப்ப தாவரங்களை தாக்கி நோயை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தாவர வைரஸ்கள் அப்படின்னா தாக்கி நோயை உண்டாக்கக்கூடியது, தாவரங்களை தாக்கி. எடுத்துக்காட்டு புகையிலை மொசைக் வைரஸ் அப்படின்னு பார்க்கிறோம், காலிஃபிளவர் மொசைக் வைரஸ் பார்க்கிறோம், உருளைக்கிழங்கு வைரஸ் பார்க்கிறோம். எல்லாம் தாவரங்களை தாக்கக்கூடிய வைரஸ். அது விலங்கு வைரஸ்கள் அப்படின்னு எடுக்கும்போது விலங்கை தாக்கி அதுக்கு வந்து நோயை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப விலங்குகளுக்கு நோயை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அடினோ வைரஸ் சொல்லுவோம், அது ரெட்ரோ வைரஸ் சொல்லுவோம், வந்து இன்ஃபுளுன்சா வைரஸ், போலியோ வைரஸ், இதெல்லாம் விலங்கு வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாக்டீரியா வைரஸ்கள் அப்படின்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்றோம். இப்போ T4 பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம், பாக்டீரியா அழிப்பு வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாக்டீரியா பேஜ் அப்படின்னு பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடியது. வைரஸ் புரத உரையற்ற திங்கள் ஆர்என்ஏ வீராய்டு எனப்பட முடியும். அப்ப புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏ வந்து வீராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வீரியான் அப்படின்னா வைரஸுடைய ஒத்துக்கள், வீராய்டு அப்படின்னா வைரஸ்ல புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவை தான் நம்ம என்ன சொல்லணும் வீராய்டு. அப்ப வீராய்டுனா என்ன அப்படின்னா வைரஸ்ல புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வீராய்டு. இவை தாவர செல்லில் உட்புகுந்து அத்தாவரங்களுக்கு நோயினை உண்டாக்குகின்றன அப்படிங்கிற. அப்ப அது உள்ள போயிட்டு நோயை உண்டாக்கும். அப்ப தாவரங்களுக்கு நோயை உண்டாக்கும் போது அந்த என்னென்ன வைரஸ்ன்னு சொல்லிட்டு அதோட பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்டு. ஸோ அது என்னன்னா புகையிலை மொசைக் வைரஸ், காலிஃபிளவர் வைரஸ், உருளைக்கிழங்கு வைரஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது மூணுமே தாவரம். விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது அது அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃபுளுன்சா, போலியோ அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அது பாக்டீரியா அப்படின்னு பாக்டீரியா பேஜ்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து T4 அப்படின்றது பாக்டீரியா அழிப்பு வைரஸ் அப்படின்னு பார்க்கணும், பாக்டீரியா அழிக்கக்கூடியது வந்து. ஸோ அப்புறம் வைரஸ் புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவை நம்ம என்ன சொன்னோம் வீராய்டு அப்படின்னோம். வீராய்டுனா என்ன அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இதை ஆன்சரா கொடுத்துட்டு நம்ம இது கேள்வியா கேட்பாங்க, கேட்டாலும் நம்ம சரியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வைரஸ் பொறுத்தனே அவ்வளவுதான் ஃப்ரெண்டு. ஸோ வைரஸ்ல நம்ம கடைசியா பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டது வந்து பாத்தீங்கன்னா அங்க 24வது பாயிண்ட் போட்டோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா வந்து 25வது பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எடுத்துக்கலாம். 26 வந்து விலங்கு வைரஸ்கள், 27 வந்து பாக்டீரியா வைரஸ், 28 வந்து பார்த்தீங்கன்னா வீராய்டு அப்படிங்களா. அடுத்து பூஞ்சைகள். பூஞ்சைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பச்சைமற்ற உயிரினம் ஆகும் அப்படிங்கிறோம். எனவே அவை உயிரில்லா உயிரற்ற ஏன்னா உயிரற்ற ஓம்புகளில் தங்களது உணவு தேவை. அப்ப பச்சைமற்றதா இருக்கிறது இது பூஞ்சை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எதுக்கு பச்சைமற்றனா பூஞ்சைகள் பச்சைமற்றது அப்படிங்கிறோம். ஸோ அடுத்து உயிரில்லா உயிரற்ற ஓம்புயிர்களே தங்களது என்ன பண்ண உணவு தேவையாக சார்ந்து வாழ்கின்றன. அப்போ உயிருள்ள ஒரு ஓம்புயிர்கிட்ட இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா ஒட்டுண்ணி சொல்றோம். அது இறந்த உயிரற்ற அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து சாருண்ணி சொல்றோம். ஏற்கனவே சொன்னதா. ஸோ அப்போ எப்போ ஒட்டுண்ணி சொல்லுவோம், எப்போ சாருண்ணி சொல்லுவோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அப்போ ஒட்டுண்ணி அப்படின்னா உயிரோட இருந்தா ஒட்டுண்ணி, அது இறந்த அழுகிய பொருள் இருந்தால் சாருண்ணி அப்படின்னு. பூஞ்சைகளின் உடலம் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தாலஸ். தாலஸ் அப்படின்னானது. இது ஒரு செல் உயிரியான ஈஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பூஞ்சையில ஒரு செல் இருக்கான இருக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட் வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ ஈஸ்ட் வந்து ஒரு செல் உயிரியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே பூஞ்சையில பல செல் உயிரினங்களும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பூஞ்சையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்குன்னு கோல வடிவத்தில் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இதுன்னு ஈஸ்ட். மேலும் கசையிலை அற்றவை என்பதால் இவை இடம் பெறுவதில்லை. அப்ப கசையில இருக்கக்கூடியது எதுன்னா பாக்டீரியாக்கு இருக்கு. அதே கசையில இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சை, ஆனால் இடம் பெறுறது கிடையாது. அப்போ ஒரு இடத்துல இருக்கும், காத்துல பறந்து போகும். பல செல் உயிரினங்கள் அமைப்பில் தாலஸ் என்பது மைசிலியம் என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப பூஞ்சையில ஒரு செல்லா இருந்ததுன்னா தாலஸ்,
அது பல செல் பூஞ்சையா இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பல செல் இருக்கக்கூடிய பூஞ்சையோட உடலம் வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மைசீலியம் வந்து பல நுண்ணிய ஹைப்பா எனப்படுமா தொகுப்பா வந்து இருக்கு. ஒவ்வொரு ஹைப்பாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் நீளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம தேவையில்லை வந்து அதுக்கு அடுத்து புரோட்டோபிளாசத்தையும் செல் நுண்ணுறுப்புலையும் இது வந்து கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். வந்து எதனா ஓவராலா பூஞ்சை வந்து அதில் பூஞ்சையோட செல் சுவர் எதனால் ஆனது நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா செல்லுலோஸ் ஆனது. இதே தான் தாவரத்துக்கும் சொல்லுவோம். தாவரத்தின் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லுலோஸ். பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனா செல்லுலோஸ் ஆனது பார்க்குறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் எடுக்கிறோம். ஸோ அது அப்படியே கேள்வியை கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து இதுல வந்து உணவுப் பொருள்கள் அந்த கிளைகோஜன் அல்லது கொழுப்பு குமிழ்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட உடலுக்குள்ள காணப்படும். அந்த பூஞ்சைகள் உடல் வழி இனப்பெருக்கவும் பால் இனப்பெருக்கம் நடைபெறுது. பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பூஞ்சையில வந்து நடக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பீரியன் என்ற புரதத்தினை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஸ்டான்லி அப்படின்னு பார்க்குறோம். இவரை உருவாக்கிய அந்த புரதம் அப்படின்றது எதனோட தொடர்புடையது அப்படின்னா வந்து பூஞ்சையோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பீரியன்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்களாகும். இவற்றில் நியூக்ளிக் அமிலமானது காணப்படவில்லை. இவை நோயினை தோற்றுவிக்கக்கூடிய ஆனால் வைரஸ்களை விட சிறிய அமைப்போடவே பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே வீரியன் வீராய்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ பீரியன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வைரஸ் துகள்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் வைரஸ் துகள்கள் இது பூஞ்சையில தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியது அப்படி பார்க்குறோம். பூஞ்சையோட தொடர்புடையதா வந்து இது வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். வந்து ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நுண்ணுயிரிகளின் பயன்பாடு வந்து நுண்ணுயிரிகள் நமக்கு பல்வேறு விதமான பயன்பாடுகள் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான பயன்பாடு அப்படின்னு எடுத்துகிற விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வைரஸ் முடிச்சுட்டு பூஞ்சை வந்துட்டோம். இப்போ பூஞ்சையில நம்ம நம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணி போடுவோம். ஸோ உயிருள்ள உயிரற்ற அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி பூஞ்சை அப்படின்னா பச்சையை மற்றது. இது உயிருள்ள உயிரற்ற அப்படின்னு பார்க்கணும். ஸோ உயிருள்ள பூஞ்சை உயிரற்ற பூஞ்சை அப்படின்னு பார்க்கும்போது சரி உயிருள்ள பொருட்களை சார்ந்திருந்தா ஒட்டுண்ணி, உயிரற்ற பொருட்களை சார்ந்திருந்தா அது வந்து சாருண்ணி அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பூஞ்சைக்கான 30 பாயிண்டா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்து 31 வந்து பூஞ்சையின் உடலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் பூஞ்சையா இருந்ததுன்னா அதனோட உடலம் வந்து என்னன்னா தாலஸ் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது ஒரு செல் உயிரினா எங்க இருக்குன்னா ஈஸ்ட்ல அது காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஈஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சுகர் மொலாசஸ் சர்க்கரை கரைசல் சொல்லுவோம். இப்போ கரும்புல இருந்து சர்க்கரை பாகு எடுத்து ஸோ அதுல வந்து இந்த ஈஸ்ட்டை போட்டோம் அப்படின்னா ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல அது வந்து இறங்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு சில உயிரின ஈஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து எது அப்படின்னா பூஞ்சையா பாக்டீரியாவா வைரஸ்ன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பூஞ்சை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இது என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கோல வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கசையிலைகளை அற்றது எதுன்னா பூஞ்சைகள் அப்படின்னு பார்க்குறோம். பாக்டீரியாவுக்கு கசையில இருக்கும் ஈஸியாக நகர்ந்து போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். பல செல் உயிரின அமைப்பில் தாலஸ் மைசீலியமா ஆனது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து செல் சுவர் அப்படின்னு எதனால் ஆனது. இப்போ தாவரமா இருக்கட்டும் பூஞ்சையா இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் செல் சுவர் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து அது செல்லுலோஸால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அது வந்து 36வது பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம். 36வது பாயிண்ட். ஸோ அதுக்கு அடுத்து 37 வந்து பீரியான்கள்னா வைரஸுடைய துகள்கள் தான் வந்து. ஸோ அது வந்து பீரியான்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம 37 எடுத்துக்கலாம். அடுத்து நுண்ணுயிரிகள் விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்க்க போறோம். விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்க்கும்போது உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக இருக்கு அப்படின்னு மெயினாக நமக்கு விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்க்கும்போது உரங்களாக பயன்படும் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி சில நுண்ணுயிரிகள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாக கூட நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துக்கு இன்னைக்கு ஈக்குவலாக வந்து சில நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தாவரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது கொள்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ உயிரி உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பாக்டீரியா சொல்லலாம், பூஞ்சை சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி உரங்களா வந்து செயல்படுகிறது. அப்போ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, பூஞ்சை இதை வந்து உயிரி உரங்கள். அப்போ உயிரி உரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க. வந்து இதை வந்து உரமா இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாவரங்களை ஊட்டச்சத்து அதிகரிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடியதா எது இருக்கு அப்படின்னா வந்து பாக்டீரியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வளிமண்டலத்தில் வாயு காணப்படும் நைட்ரஜனை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றம் செய்யக்கூட வேண்டும். இந்த மாற்றத்திற்கு நிகழ்த்துவது தனித்த நிலையில் வாழும் நுண்ணுயிரிகளே காரணமாக இருக்கு. வளிமண்டல நைட்ரஜனை எடுத்துட்டு வந்து தாவரங்களை சேர்க்கக்கூடிய வேலை யார் பண்ணுவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் பண்ணுது. அப்போ எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா வந்து அசிடோபாக்டர், நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக் போன்ற தனித்து வாழ்வை கூட்டுயிரி வாழ்க்கை உரிய ரைசோபியம், பிரான்கியா போன்றவை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தனித்து வாழக்கூடியதுன்னா அசிடோபாக்டர், நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக் அப்படின்னு பார்க்குறோம். கூட்டுயிரி வாழ்க்கை வாழ ரைசோபியம், பிரான்கியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்தோட கூட்டு தொடர்பினை கொண்டிருக்கும் நுண்ணுயிரிகள் பெரும் பங்காற்றுகின்றன. என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜனை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பண்ணும். அப்போ நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வளிமண்டலத்தில் உள்ள வாயுவாக நைட்ரஜனை பயன்படுத்துவது மாற்றம் செய்ய காரணமாக இருக்கு. வளிமண்டலத்தில் வாயுவாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னா 78% இருக்கு. அந்த நைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா
என்னது பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றம் செய்யக்கூடியது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளே அப்படி பார்க்குறோம். அப்போ இந்த நுண்ணுயிரிகள் தான் என்ன பண்ணுன்னா இந்த மாற்றத்தை செய்து இது மூலியமா என்ன ஆகுதுன்னா அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் வந்து கிடைக்குது அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளான நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது பூச்சிக்கொல்லிக்கும் என்ன சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லியாகவும் இந்த இதை பயன்படுத்துகிறோம் அப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்போ பூச்சிக்கொல்லிக்கு பயன்படக்கூடியது நுண்ணுயிர்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இப்போ வந்து பிடி காட்டன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிடி காட்டன், பிடி அரிசி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் என்னன்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடியது அப்படிங்க. இப்போ பேசிலஸ் துரிஞ்சினேசிஸ் அப்படின்னா பிடி அப்படின்றதுக்கான விளக்கம். அப்போ பிடினா என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. பேசிலஸ் துரிஞ்சினேசிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாக்டீரியத்தின் சிற்றினத்தின் கிரை புரதம் வந்து என்று அழைக்கப்படும் புரதமானது உற்பத்தி ஆகிறது. இந்த புரதம் தான் பூச்சிகளின் இளம் உயிர்களுக்கு நச்சுத்தன்மையுடையதாக இருந்து அவற்றை கொள்கின்றன அப்படின்னு. ஸோ அப்போ பூச்சிக்கொல்லியா பயன்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம பூச்சிக்கொல்லியா பயன்படக்கூடியதா வந்து நுண்ணுயிரிகள் இருக்கு. ஸோ அந்த நுண்ணுயிரிகள் முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிலஸ் துரிஞ்சினேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாக்டீரியா சொல்லுவோம். ஸோ அந்த பிடினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சினேசிஸ் அப்படின்ற பாக்டீரியா தான் பிடி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல கேட்பாங்க. வந்து இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூச்சிகள்ல சிறிய உயிரினங்கள் இருக்கு, இளம் பூச்சிகள் இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து கொள்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுப்ப இது வந்து ஸ்போர்கள் வந்து விதைகள்ல வந்து அடைச்சு என்ன பண்றாங்க, கருவணுக்கெல்லாம் வச்சு இதை வந்து சேல் பண்றாங்க. அவற்றை நீரோட சேர்த்து கரைத்து பூச்சிகளின் இளம் உயிர்கள் தொட்டியில் தாவரங்கள் மீது தெளிக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ பேசிலஸ் துரிஞ்சின கருவணுக்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்போர்கள் பையில் அடைக்கப்பட்டு அதுவும் தண்ணியில கரைச்சி தெளிக்கலாம், அல்லது அந்த விதையில வந்து அதை சேர்க்கறது அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இப்போ தொழிற்சாலையில எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலை தயாராக்கிறது ஏற்கனவே பார்த்தோம். வந்து ஸோ அதே மாதிரி வந்து மதுபானம் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு வைன் வந்து. ஸோ இப்போ தொழிற்சாலைகள் அப்படின்னு எடுக்கும் போது நுண்ணுயிரிகள் வந்து நமக்கு பானங்கள் தயாரித்தல் அப்படின்னு. அப்போ பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறதுன்னா நுண்ணுயிரிகள் பயன்படுகிறது அப்படின்னு. அதில் திராட்சை ரசங்கள் வந்து மூலியமா வைன் தயாரிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி காஃபி விதைகள், தேயிலை, புகையிலை பதப்படுத்தல். அப்போ காஃபி,
தேயிலை, அப்புறம் புகையிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்தல அது காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். காஃபி மற்றும் கொக்கோ தாவரத்தின் விதைகள், தேயிலை செடி இருக்குல்ல, ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை நறுமணத்துக்கு இது வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னா பேசிலஸ் மெகாதெரியம் அப்படின்ற பாக்டீரியாவை தான் பயன்படுத்தி நம்ம தேயிலை, தேயிலை, காஃபி, அதுக்கப்புறம் புகையிலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்த காரணமா இருக்கு, நறுமணத்தை தருது அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ தயிர் தயாரிக்க அப்படின்னா வந்து எந்த பாக்டீரியா அப்படின்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்னு பாக்டீரியா வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். தயிர் அப்படின்னாவே லாக்டோபேசிலஸ் அப்படின்றது. அப்ப எதை தயிரா வந்து மாத்தோம் அப்படின்னா பால தயிரா மாத்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். பாலனே தயிராக்காம. அடுத்து கரிம அமிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் வந்து நைகர் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுகின்றன. அப்ப ஆக்சாலிக் அமிலம் தயாரிக்க காரணமானது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஆக்சாலிக் அமிலமும் அசிட்டிக் அமிலமும் சிட்ரிக் அமிலமும் தயாரிக்க காரணமானது ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர் அப்படின்ற பூஞ்சை தான் காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியஸ், குளுக்கோஸ், ஆக்சிடோஸ் போன்ற நொதிகள் நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகின்றன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியஸ் வந்து குளுக்கோஸ், ஆக்சிடேஸ் வந்து போன்ற நொதிகள் எங்கிருந்து கிடைக்கும்? நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகின்றன. அண்ட் ஈஸ்டுகள், வைட்டமின் பி கூட்டுப்பொருட்களை கூட்டுப்பொருள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தயாரிக்க காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ எதை தயாரிக்க காரணமா இருக்கு, என்ன தயாரிக்கிறோம், எதுல இருந்து அப்படின்றது கேட்பாங்க. அப்போ ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர் அப்படின்ற பூஞ்சையில இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிடேஸ் ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் இதெல்லாம் கிடைக்குது. லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியஸ், குளுக்கோஸ், ஆக்சிடேஸ் போன்ற நொதிகள் நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகின்றன. நுண்ணுயிரிலிருந்து கிடைக்கல அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்புறம் ஈஸ்டுகள், வைட்டமின் பி கூட்டுப்பொருளை காம்ப்ளெக்ஸ் வந்து தயாரிக்க காரணமா இருக்கு. அப்போ ஈஸ்ட் அப்படின்னா நம்ம பூஞ்சை ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதிக உற்பத்தி செய்ய ஆதாரங்களாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம பொதுவா இருக்கிறதும் படிக்கணும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது நம்ம படிக்கணும். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்டவங்க மருந்துகளில் நுண்ணுயிரிகளின் தடுப்பு மருந்துகள் அப்படின்னு எடுக்கும்போது இங்க இருந்தா கிடைக்குது அப்படின்னு எது நுண்ணுயிரில இருந்து கிடைக்குது. அப்ப நுண்ணுயிரில இருந்து நமக்கு மருந்து பொருள் கிடைக்குது. அந்த மருந்து பொருட்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை வெளி பொருள் எதிர்க்க உயிரினத்தின் உடலில் உண்டாக்கும் பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உடல்ல வந்து நம்ம WBC வெள்ளை ரத்த சிவப்பணுப்பு, ரத்த வெள்ளையன்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை ரத்த வெள்ளையன்னு என்ன பண்ணோம்னா ஆன்டிபாடிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த இது இல்லாம நம்ம என்ன பண்ணணும், வெளியில இருந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறோம். அந்த மருந்து என்ன பண்ணோம்னா நமக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளா வந்து அது வந்து செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப தடுப்பானின் வகை, அதுக்கப்புறம் தடுப்பானின் பேர் நோய்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம உயிரில நோய் உண்டாகும் வீரியம் குறைக்கப்பட்டவையா வந்து நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து நம்ம MMR தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா அப்படின்றது வந்து தடுப்பான் அப்படின்னா தடுப்பூசியோட பெயர் வந்து. ஸோ அது வந்து பயன்படுத்துறோம். நம்ம BCG அப்படின்னா காசநோய். அப்ப காசநோய் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி வந்து குழந்தை பிறந்த உடனே போடுறது அப்படின்னு பார்க்கிறோம். அதான் நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்டாங்க. பேசிலஸ் கால்மெட் குயிரின் அப்படின்றத வந்து BCG அப்படின்னு பார்க்கிறோம். அதோட விரிவாக்கமும் கேட்பாங்க. அப்ப MMR அப்படின்னா வந்து மீசல்ஸ், மம்ஸ், மீசல்ஸ், ரூபெல்லா அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா. மீசல்ஸ்னா தட்டமை, மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லானா ரூபெல்லா தான். ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லணும், மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா அதான் வந்து தடுப்பானின் பேர். அதான் MMR ஷார்ட்டா சொல்றோம் வந்து. ஸோ அது என்னன்னா நம்ம தடுப்பூசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லாக்கு போடுறாங்க. BCG அப்படின்னா பேசிலஸ் கால்மெட் குயிரின் காசநோய் அப்படிங்கிறோம். செயல்படாத போலியோ வைரஸ் வந்து IPV அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து இளம்பிள்ளைவாத போலியோ அப்படிங்கிறோம். அடுத்து ஹெப்பாடைட்டிஸ் B தடுப்பான் அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் B தான் வந்து. டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்றது, டெட்டனஸ் அப்படின்றத நோயை வந்து தடுக்கிறதுக்காக போடுற தடுப்பூசி வந்து. அது டிப்தீரியா டாக்சைடு அப்படின்னா டிப்தீரியா டாக்சைடு DT அப்படி சொல்லி சொல்லுவோம். இது வந்து எதுக்காக தொண்டை அடைப்பான் ஆன்டிஜன் நீக்கப்பட்ட டிப்தீரியா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம இந்த தடுப்பூசியோட பேர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து MMR எதுக்காக போடுறாங்க, BCG எந்த நோய்க்காக போடுறாங்க வந்து, அப்புறம் செயல்படாத போலியோ வைரஸ் IPV எதுக்காக போடுறாங்க, அந்த ஹெப்பாடைட்டிஸ் B எதுக்காக போடுறாங்க, அந்த டெட்டனஸ் டாக்சைடு எதுக்காக, அந்த டிப்தீரியா டாக்சைடு DT எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க. இது எல்லாமே வந்து தடுப்பூசி வந்து. இது நம்ம என்ன சொல்றோம்னா வேக்சின் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ வேக்சின் வந்து நோய்கள் உங்களுக்கு டிசீஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அட்வான்ஸ் தான், இது தேவையில்லை, நம்ம விட்டுறலாம். ஆனா இந்த ரெண்டுமே நமக்கு கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள். அப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் வந்து மெடிசன் எழுதும் போது ஆன்டிபயோட்டிக் எழுதியிருக்காருன்னு பார்ப்பீங்க. அதான் நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தமிழில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள், ஆங்கிலத்தில் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம உடல்ல ஏதாவது நோய் கிருமி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம உடல் வந்து எதிர்ப்பு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி அதை கொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக் எடுத்து அந்த கிருமி வந்து கொல்றது அப்படின்னு பார்க்கணும். இதை ஃபர்ஸ்ட் 1929ஆம் ஆண்டு வந்து அலெக்சாண்டர் ஃபிளமிங் என்பவர் பென்சிலின் என்னும்னா நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளை முதலில் தயாரித்தார். அப்போ மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின் தான். அதை ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் ஃபிளமிங் எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1929 அப்படி பார்க்கலாம். ஸோ நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளான வந்து
வாந்தி பேதி காலரா தொண்டை அடைப்பான் டிப்தீரியா நிமோனியா டைஃபாய்டு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுகின்றன அப்படிங்கிறோம். அப்ப நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் எந்த நோய்க்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அப்போ வாந்தி காலரா தொண்டை அடைப்பான் நிமோனியா டைஃபாய்டு அப்படிங்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்களை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். நுண்ணுயிரில் உருவாக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் அப்படிங்கிறோம். எந்த நுண்ணுயிர்ல இருந்து எந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறோம். ஸோ இப்போ பாக்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது அதுல உருவாக்கக்கூடிய எதிர்ப்பு பொருள் ஆன்டிபயோட்டிக் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா செப்டோமைசின் அப்படி பார்க்குறோம். அடுத்து எரித்ரோமைசின் பார்க்குறோம், பேசிட்ராசின் அப்படி பார்க்குறோம். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியால இருந்து தயார் பண்ணக்கூடிய நம்ம ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி பூஞ்சையில இருந்து தயாரிக்கக்கூடியது இதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க மருந்துகளின் நானே பெனிசிலின் அப்படி பார்க்குறோம். அடுத்து செஃபலோபோரின் அப்படின்னு பார்க்குறோம், செஃபலோஸ்போரின் பார்க்குறோம். ஸோ அப்போ இது மூணுமே வந்து பாக்டீரியால இருந்து வரக்கூடிய ஆன்டிபயோட்டிக். இந்த பூஞ்சையில இருந்து தயார் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் வந்து பெனிசிலின் செஃபலோஸ்போரின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து படிக்கணும். இதுதான் நம்ம கேள்வியை கேட்கறதுனால வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நோய்களும் நுண்ணுயிர்களும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. இந்த டிசீஸ் அப்படின்ற பதம் வந்து ஆங்கிலத்திலிருந்து தான் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. டிஎஸ் அப்படின்னு எதிரானது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஈஸின்னு வசதியாக அப்படின்னு பார்க்குறோம். அப்போ டிசீஸ் அப்படின்றது என்னன்னா பொருளை பெற்று வசதிக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பொருளா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். டிசீஸ் அப்படின்றது நோயானது கீழ்கண்டவாறு நம்ம வகைப்படுத்தி நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பரவி இருக்க நிலையை கொண்டு நோய்கள் வட்டார நோய் நம்ம என்ன சொல்றோம்னா எண்டமிக் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வட்டாரம்னா தாலுக்கு அளவில் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அது வந்து வட்டார நோய்னா எண்டமிக். கொள்ளை நோய் அப்படின்றது எபிடமிக் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். பெருங்கொள்ளை நோய் அப்படின்னா பேண்டமிக் வந்து பேண்டமிக் அப்படின்றது உலக அளவில் வந்து. ஸோ அப்போ எண்டமிக் அப்படின்னா ஒரு வட்டார அளவில், எபிடமிக் அப்படின்னா கொலை நோயா வந்து இருக்கு ஆனால் பெரிய அளவு உலகம் முழுக்க பரவல. பேண்டமிக் அப்படின்னா உலகம் முழுக்கும் பரவிடுச்சுன்னு அர்த்தம். வந்து தொடர்பற்ற நோய் ஸ்போரோடிக் பிரிக்கப்பட்டன. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து போல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்போரோடிக் வந்து. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கொடுத்துக்கிட்டு கேட்பாங்க வட்டார நோய்னா எது, அந்த கொலை நோய்னா எது, அந்த பெருங்கொலை நோய்னா எது, அந்த தொடர்பற்ற நோய்னா எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்டு. சர்ச் போட்டலாம். பரவும் நிலையை கொண்டு தொற்றும் தன்மை அல்லது தொற்றும் தன்மையற்ற நோய்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ நோய் கிருமி மூலமா பரவச்சு அப்படின்னும் போது பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை எல்லாம் புரோட்டோசோவாலாம் நம்ம தொற்றக்கூடிய நோய்களா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தொற்றக்கூடிய நோய்கள் சொல்லலாம். அது மாதிரி கடத்து காரணிகள் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா காற்று மூலியமா பரவுது, நீர் மூலியமா பரவுது, கொசுக்கள் இல்லை விலங்குகள் மூலியமா பரவுது அப்படின்னு பார்க்குறோம். உலக சுகாதார தினம் பாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் அப்படியே கேட்டுருவாங்க வந்து ஏப்ரல் 7 அப்படின்னு பார்க்குறோம். மலேரியா தினம் ஏப்ரல் 25, எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24 அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம் நமக்கு எப்பவுமே கேட்பாங்க. ஸோ நம்ம புக்கை பொறுத்தவரை ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாக்ஸ் ஐட்டமும் கவர் பண்ணிடும், புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சரும் இதுல இருந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம சரியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வட்டார நோய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டும் தாக்கணும். அப்போ குறிப்பிட்ட இடம் குறைவான மக்கள் அதான் கீவேர்டு, அதான் எண்டமிக் அப்படின்னு பார்க்குறோம். வட்டார நோய் பார்க்குறோம். ஸோ கேட்டாங்கன்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோய் சொல்லலாம் முன்கழுத்து கரணை இமயமலை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது வந்து. அடுத்து கொள்ளை நோய் எபிடமிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புவியின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிக எண்ணிக்கையிலான மக்களை பாதிக்கும் அப்படி பார்க்குறோம். அப்போ அவங்க குறைவான மக்களாக இருந்தாங்கன்னா அது எண்டமிக் வந்து. ஆனால் குறிப்பிட்ட இடத்துல அதிக எண்ணிக்கையில மட்டும் பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னா அது வந்து எபிடமிக் வந்து. பெருங்கொள்ளை நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து என்ன ஆகுனா வந்து உலகம் முழுவதும் பரவி அப்படி பார்க்குறோம். அதிக அளவு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படி பார்க்குறோம். இதை வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸ் சொல்லலாம் வந்து. ஸ்போரோடிக் அப்படின்னா தொடர்ச்சியற்ற நோய் வந்து ஸ்போரோடிக் அப்படின்னு இது எப்போதாவது தோன்றுகிற ஒரு நோய், எப்போதாவது தோன்றும். இப்போ எக்ஸாம்பிள் சீசன்ல இப்போ மலேரியா அப்படின்றது காலரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்ஃபால் சீசனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ எப்பயாச்சும் தோன்றுச்சு அப்படின்னா அது வந்து தொடர்ச்சியற்ற நோய் ஸ்போரோடிக் அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வட்டார நோய் வந்து எண்டமிக் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்னு கேட்பாங்க. இல்லை அது என்னன்னு கேட்டுடலாம் வந்து தனியாக ஒரு கேள்வியா. அப்போ கொலை நோய்னா எபிடமிக் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டுருவாங்க, பொறுத்துக்கிற கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அது என்ன வந்து பெருங்கொள்ளை நோய் அப்படி அதே மாதிரி தான். அந்த தொடர்ச்சியற்ற நோய் அப்படின்றது அதுவும் அதே மாதிரி தான் அப்படி பார்க்குறோம். ஸோ நமக்கு ஒன்று மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அது என்னன்னு சொல்லி தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. நோயின் வெளிப்பாடு நோய்களின் பரவும் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது வந்து புறக்காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாக்டீரியா வைரஸ் கடத்தி விட்டுன்னு சொல்லலாம் வந்து. அப்போ புறக்காரணிகள் இன்ஃப்ளூயன்ஸா காசநோய். இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்னா வைரஸ், காசநோய்னா பாக்டீரியா, அந்த பெரியம்மை வைரஸ், காலரா நிமோனியா மலேரியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறநோய்கள். தொற்றா நோய்கள் பரவாத நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடல் வளர்ச்சி மாற்றத்தினால் ஏற்படக்கூடியது. இப்போ நீரிழிவு நோய், இதயம் சார்ந்த நோய்கள், உடல் பருமன், புற்றுநோய், முன்கழுத்து கலலை அப்படிங்கிறோம். ஸோ அப்போ தொற்றாத நோய்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து அப்போ உடற் காரணிகளால் ஏற்படக்கூடியது. அப்போ தொற்றாத நோய்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. அப்போ தொற்றக்கூடிய நோய்களுக்கு எடுத்துக்காட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து. இதை சுலபமாக போட்டுருவீங்க. அப்போ தொற்றும் தன்மையுடையது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோயா வந்து இருக்கும். அப்போ பரவும் நோய்கள் அப்படின்னு பார்க்குறோம்.
அதுக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா, காசநோய், பெரியம்மை, காலரா, நிமோனியா, மலேரியா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ தொற்றாத நோய்கள் அப்படின்னும் போது அது வந்து பரவாத நோய்கள் சொல்லலாம். அப்போ எடுத்துக்காட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நோய் தொற்றின் பிறப்பிடம் மற்றும் தொற்று பகுதி அப்படின்னு எங்க பிறக்குது, அப்புறம் மனிதன்ல எந்த உறுப்புல வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து தங்கி பல்கி பெருகுதுன்னு நீர், மண், விலங்கு அப்படின்னு பார்க்குறோம். நோயிரும் காலம் அப்படின்னா நோய் வந்து எவ்வளவு நாட்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களுக்கு அப்புறமா அதோட எண்ணிக்கை வந்து பல்கி பெருக காரணமா இருக்கும் அப்படின்னு. நோய் தொற்று மற்றும் நோய் நிலை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல்கி பெருகி வளர்ச்சி அடையிறது. நுண்ணுயிரிகளின் தீங்கான விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது திசுக்களை பாதிக்கிறது. உதாரணத்துக்கு அது திசுக்கள் இருக்கக்கூடிய செல்லையும் சேர்த்து பாதிக்கும். இப்ப கல்லீரல் திசுவை பாதிக்கக்கூடியது மஞ்சக்காமலை ஏற்படுத்தும் வைரஸ்களால் கல்லீரல் திசுக்கள் அழிக்கப்படுகின்றன. அப்ப கல்லீரல் திசுக்கள் எதனால் அழிவிடும், மஞ்சக்காமலை ஏற்படுத்தும் வைரஸ்களால் அழியப்படுகின்றன அப்படின்னு. நுரையீரல் சார்ந்த காசநோய் அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியாக்கள் நுரையீரல் செல்களை சேதப்படுத்தின. அப்ப நுரையீரல் பிரச்சனை அப்படின்னா காசநோய், அதனால நுரையீரல் செல்களை சேதப்படுத்தின. அப்ப கல்லீரல் வைரஸ், நுரையீரல் வந்து பாக்டீரியா. ஆனா வைரஸும் வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்காது. ஆனா நம்ம பர்டிகுலரா காசநோய் போகும்போது அது பாக்டீரியாவும், மஞ்சக்காமலை போகும்போது அது வைரஸாவும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப மஞ்சக்காமலை எந்த உறுப்பு பாதிக்கும்னு கேட்டாங்கன்னா கல்லீரல், காசநோய் எந்த உறுப்பு பாதிக்கும் கேட்டாங்கன்னா நுரையீரல் அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பல நுண்ணுயிர்கள் விஷத்தன்மையுடைய பொருளை சுரக்குகின்றன, அதான் நச்சு. அதனால திசுக்கள் வந்து சேதமடைகிறது அப்படின்னு பார்க்குறோம். பாக்டீரியாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறதுன்னா ராபர்ட் காலோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராபர்ட் காலோ அப்படின்றவர் தான் பாக்டீரியாவின் தந்தை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராபர்ட் காலோ பாக்டீரியாவின் தந்தை, அதே நம்ம கேள்வி கேட்டுருவாங்க. இவர் முதல் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தொற்றுகிறன அப்படின்னு சொல்றாரு. 1876ஆம் ஆண்டு செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் என்ற நோயினாது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற உயிரியால் உருவாகிறது என்பதை சுட்டி காட்டினார். ஸோ அப்போ பாக்டீரியாவின் தந்தையா வந்து இருக்காரு. ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளில் வந்து ஏற்படுகிறது. அது எதனால் ஏற்படுனா பாக்டீரியால் ஏற்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்படிங்கிறோம். ஸோ அடுத்து காற்றின் மூலம் பரவும் நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடல்ல வந்து நுழையுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ சுவாச மண்டலத்தின் வழியாக நமக்கு நோய் தாக்குதலை ஏற்படுத்துது அப்படிங்கிறோம். இதுல பல்வேறு விதமான நோய்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப காற்றின் வழியாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுக்கும்போது சாதாரண சளி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரைனோ வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நோய் காரணி என்ன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நோய் காரணி வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா மிக்ஸோ வைரஸ் அப்படிங்க, தட்டமை அப்படின்னா ரூபெல்லா வைரஸ் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்போ நோய் கிருமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பொண்ணுக்கு வெங்கி அப்படின்னா வந்து மிக்ஸோ வைரஸ் பரோட்டிடிஸ் அப்படின்னு பார்க்குறோம். வந்து சின்னம்மை அப்படின்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். சின்னம்மையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் கிருமியோட பேர் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை அப்படி கேட்கறதுலாம் இப்போ இருக்கு. இப்போ காசநோய் அப்படின்னா வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து, தொண்டை அலர்ஜி நோய் டிப்தீரியா அப்படின்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா அப்படின்னு பார்க்குறோம். முடியாது டிப்தீரியில முடியும். கக்குவான் இருமல் அப்படின்னா வந்து போட்டெல்லா பெர்டுசிஸ் அப்படின்னு இது வந்து கக்குவான் இருமல் ஏற்படுத்தக்கூடிய நோயா இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்துட்டோம். வைரஸால் ஏற்படுத்தப்படும் நீர்வழி நோய்கள். வைரஸ் எப்படி பரவுதுன்னா நீர்வழியா பரவாது. இப்போ போலியோ மிலிட்டிஸ் போலியோ வைரஸ், அப்போ போலியோ என்ற வார்த்தை போலியோ இருக்கு, ஈஸியா போட்டலாம். அதே மாதிரி ஹெப்பாரிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது ஹெப்பாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் ஹெப்பாரிட்டிஸ் வைரஸ்னால ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். அது மாதிரி அதீத வயிற்றுப்போக்கு அப்படின்னா ரூபெல்லா வைரஸ் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுத்துது அப்படின்னா ரூபெல்லா வைரஸா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து கடத்திகள், வெக்டார் வழியாக பரவும் நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் வரும், பூச்சிகள் வரும், வந்து கொசு வரும். ஸோ இது எல்லாமே வெக்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து மலேரியா, ஃபைலேரியா, அப்புறம் சிக்கன் குனியா மற்றும் டெங்கு அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே என்ன பண்ணோம்னா ஒரு விலங்குட்டு வந்து மற்றவர்களுக்கு வந்து பரவுது அப்படிங்கிறோம். இப்போ மலேரியா அப்படின்னும் போது வந்து நீர் வந்து தேங்கி இருக்கு அப்படின்னா அனாஃபிலஸ் அப்படின்ற பெண் கொசு வந்து அதில் வந்து முட்டையிட்டு அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். அந்த பெண் கொசு வந்து நம்மளை கடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மலேரியா தொற்றுக்கு காரணமான பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவான வந்து பரப்புது அப்படிங்கிறோம். இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்றது தான் வந்து மலேரியாவுக்கு காரணமான நோய் கிருமியா வந்து இருக்கு. ஸோ அப்போ பிளாஸ்மோடியம் அப்படின்றது மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமி அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மலேரியா அப்படின்றது நமக்கு பிளாஸ்மோடியம் அப்படின்னு நோய் கிருமியை நோய் கிருமினால ஏற்படக்கூடிய நோயா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த பிளாஸ்மோடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால்சிபரம் அப்படின்றது கொடியது, அது மிக ஆபத்தானது. ஏன்னா அதுலேயே பல வகை இருக்கு. ஆனால் அதில் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் அப்படின்றது மிக ஆபத்தான ஒரு நோய் கிருமியா இருக்கு. இது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். உலகம் முழுவதையும் கணக்கிடும் போது வந்து ஒவ்வொரு வருடமும் தோராயமாக 300 மில்லியன்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி மக்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இந்த நோய் வந்து இருக்கு. ஸோ அப்போ பிளாஸ்மோடியத்தில் பால்சிபரம் மிக தீவிரமான மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இதை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் இருக்கா அப்படின்னு இருக்கு. ஏன்னா மாத்திரைனா குயினின் அப்படின்னா மாத்திரைகள் வந்து மலேரியா ஒட்டுண்ணிகளை கொள்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து
அடுத்து இந்த மலேரியா நோய் எப்படி பரவுது, எப்படி உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னது யாருன்னா சர் ரொனால்ட் ரோஸ் அப்படின்னு. இவர் வந்து இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் அப்படின்னு பார்க்குறோம். இவருக்கு என்ன பண்றாங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க வந்து. அப்போ கொசு வந்து தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டையில இருந்து லார்வா வருது, அப்புறம் பூச்சி வருது, அதுதான் என்ன கொசுவா மாறுது, நம்மள வந்து கடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்காக வந்து 1902 இவருக்கு என்ன பண்றாங்க நோபல் பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ அவருடைய பேர் வந்து முக்கியம். எந்த நோயோட தொடர்புடையவர் அப்படின்னா வந்து மலேரியா நோயோட தொடர்பு. அப்போ மலேரியா பற்றி தனது ஆய்வுக்காக என்னது நோபல் பரிசு வாங்கியது. அப்போ மலேரியா பற்றி ஆய்வு செஞ்சது யாரு, சர் ரொனால்ட் ரோஸ் வந்து. அப்போ இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணு, அது கேள்வியா கேட்டுருவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. அடுத்து சிக்கன் குனியா வந்து. ஸோ மலேரியா அப்படின்னும் போது நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்சிபரம் அப்படின்னு நோய் கிருமி அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பரப்பக்கூடிய உயிர் எதுனா அனாஃபிலஸ் அப்படின்ற பெண் கொசு வந்து. ஸோ அதுவும் நமக்கு வந்து முக்கியம். ஸோ அது இந்த பாக்ஸ்லேயே இருக்கும். இப்போ மலேரியா ஆராய்ச்சியில் வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா கொசுவினால் தான் பரவுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அது பரப்பக்கூடிய அந்த கொசுவோட பேர் என்ன அப்படின்னா அனாஃபிலஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பெண் கொசு தான் முட்டையிடும். ஸோ அதனால அனாஃபிலஸ் பெண் கொசுனால பரவுது அப்படின்னு. அடுத்து சிக்கன் குனியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இலை RNA என்ற வைரஸால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ ஒற்றை இலை RNA என்ற வைரஸால் ஏற்படுத்தப்படுகிறது சிக்கன் குனியா அப்படின்னா. ஸோ அப்போ RNA வைரஸ் பாதிப்பு அப்படிங்க சிக்கன் குனியா. மலேரியா அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னா புரோட்டோசோமா. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் தீவிரமான மலேரியா. சிக்கன் குனியா வந்து வைரஸ். இதை பரப்புறது யாருன்னா ஏடிஸ் எஜிபெட்டி அப்படின்ற கொசு மூலியமா பரவுது. அது எப்போ கடிக்கும்னா பகல் நேரத்தில் மனிதர்களுக்கு கடிக்குது அப்படிங்கிறோம். இதனால கடுமையான தொடர்ச்சியான மூட்டு வலி, உடலில் அரிப்பு, தலைவலி அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பாதிப்புல ஏற்படுத்தும். மூட்டுகள் ஏற்படுகிற வலியானது பல நாட்கள் நீங்காமல் இருக்கும் அப்படிங்கிறோம். இது என்னுடைய காலம் 12 இதெல்லாம் பாதிப்பு நம்ம தேவை. கொசு, வைரஸ், அப்புறம் நோய், இந்த 3 தான் நமக்கு தேவை. அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சிக்கன் குனியா. அடுத்து டெங்கு எடுத்துட்டோம், அதே மாதிரி தான். டெங்கு அப்படின்னா டெங்கு வைரஸ் வந்து இது வந்து டெங்கு காய்ச்சலால் வைரஸ்னால் ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ என்ன வைரஸ் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து டெங்கு வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது வந்து டெங்கு எலும்பு முறிப்பு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ கடுமையான மூட்டுகளில் வலி வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இது வந்து டெங்கு காய்ச்சல் வைரஸ்னால் ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். இப்போ இது பரவக்கூடியது எஜிபிடி அப்படின்ற கொசு கடித்து பின்னர் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ இதை எந்த கொசு கடிக்கிறதுனால பாதிப்பு எஜிபிடி அப்படின்னு மஸ்கிட்டோ, ஏடிஸ் எஜிபிடி அதே தான் சிக்கன் குனியாக இருக்கிறது தான் இதுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதையே நம்ம நோட் பண்ணிட்டாவே போதும். வந்து அடுத்து இந்த டெங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தா பயன்படுறது நம்ம தெரியணும். எப்படி மலேரியாவுக்கு வந்து குயினின் அப்படின்ற மாத்திரை வந்து பயன்படுத்துறோமோ அதே மாதிரி டெங்குக்கு வந்து பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுத்து வடிகட்டப்பட்ட திரவம் மற்ற நிலவேம்பு கஷாயம். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா நோயை பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு கொடுக்கப்படுகிறது. இது ரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை வந்து அதிகரிப்பதாக அறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ரத்த தட்டு எண்ணிக்கை இதனால் அதிகரிக்கிறதுனால இந்த நோயிலிருந்து தாக்கம் வந்து குறைவா இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய இதாக இருக்கு, நோக்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து ஃபைலேரியாசிஸ் அப்படின்னா யானைக்கால் வியாதி அப்படின்னு. ஸோ அப்போ ஃபைலேரியா அப்படின்றது கியூலக்ஸ் என்ற கொசு இனம் கடிப்பதன் மூலியமா பரவுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபான்கிராஃப்டி என்ற புழுவினால் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரேரியா ஃபான்கிராஃப்டி அப்படின்னா புழுவினால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபைலேரியா அப்படின்னு நோய் வந்து. ஸோ இந்த நோய் என்ன சொல்லணும், யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் நமக்கு முக்கியம். இது நிணநீர் சுரப்பிகளில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து யானைக்கால் வியாதி கொடுத்துருக்காங்களா, யானைக்கால் நோயாகும். அது இம்பார்ட்டன்ட். யானைக்கால் நோய் என்று அழைக்கப்படுகிறது. இதுனா ஃபைலேரியாசிஸ் வந்து. அப்போ கொசுக்கள் மூலம் பரவு நோய்களை கட்டுப்படுத்தல் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா வந்து நீரை தேங்காமல் பார்த்துக்கிறது, அப்புறம் கொசு மருந்து அடித்து அந்த நீர்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் வந்து கொசு மிதக்க முடியாமல் இறக்க செய்கிறது, இல்லை நீர்நிலையை மூடி வைக்கிறது. வந்து ரன்னிங் வாட்டரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இருக்காது. அப்போ கொசு புழுக்களை உருவாக்குறதுக்கு எண்ணெய் தெளிக்கிறது அப்படின்னு பண்ணலாம். அது முதிர்ச்சியடைந்து கொசுக்களை பூச்சி கொல்லிகளை தெளிப்பது மூலம் கொள்ளலாம். சிட்ரனல்லா எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய் போன்றவற்றை தோலின் மீது பூசு வந்து. இது மூலியமா கொசு கடிக்காம பார்த்துக்கலாம். அப்போ எந்த எண்ணெயை தோலில் வந்து பூசலாம். அதே மாதிரி கொசு பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிறது, அப்புறம் தேங்கி நிற்கிற நீர்நிலையின் மீது காணப்படும் கொசு புழுக்களை வந்து லார்வா எண்ணெயை தெளித்தல் மூலம் அழிக்கலாம் அப்படி பார்க்குறோம். இது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா கொசுக்களை வந்து ஒழிக்க இது வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். விலங்குகளால் பரவும் நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது பன்றிக் காய்ச்சல் வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்து முதல்ல இந்த நோய் வந்து பன்றிகளிடமிருந்து உருவானதால் பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு பேர் வந்து வச்சுட்டாங்க வந்து. ஸோ அப்போ நோய் தடுப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கும்போது பாதிப்பு மிக எளிதில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வைரஸான சுவாசத்திலே தீவிரமாக பாதிக்கக்கூடியது. பன்றிக் காய்ச்சல் எந்த உறுப்பை பாதிக்கும்னா நுரையீரல் அப்படி பார்க்குறோம். அப்போ காற்றின் மூலியமா தான் இது வந்து பரவுது அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இது வந்து எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா காற்றின் மூலமா பரவக்கூடியதா இது வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. இப்போ காற்றின் மூலமா தொற்றினை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து இன்ஃப்ளூயன்சா H1N1 வைரஸ் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னா H1N1 அப்படின்னு பார்க்குறோம். இந்த நோயானது தும்மல் மற்றும் இருமல் மூலம் வெளியேறும் நோய்க்கிருமி மூலியமா இது வந்து பரவுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது H1N1 வைரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ரெண்டு. பன்றிக் காய்ச்சலும் வைரஸ் தொற்று அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். ஸோ அது மூலிமா அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். அது H1N1 அப்படின்னா வந்து பன்றி காய்ச்சல் ஃபண்ட், H1N5னா பறவை காய்ச்சல். ரெண்டுத்துக்கும் நம்பர் தான் வந்து வேரி ஆகும் வந்து. இது பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதான், அது நோட் பண்ணிட்டா போதும் வந்து. எப்போ வந்து இவங்க வந்து கொள்ளை நோயா வந்து அறிவிச்சாங்க, பேண்டமிக் அப்படின்னு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா பன்றி காய்ச்சல் வந்து 2009. அடுத்த 10 வருஷத்துல 2019 பாருங்க, இங்க 2009, 19 COVID-19, அது வந்து பேண்டமிக் வந்து. ஸோ அப்போ நம்ம பன்றி காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கொள்ளை நோய் வந்து உலகம் முழுசும் பரவக்கூடிய நோயாக வந்து அறிவிச்சது 2009. அடுத்த 10 வருஷத்துல இன்னொரு பேண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு COVID-19 அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ COVID-19 பேண்டமிக், பன்றி காய்ச்சல் பேண்டமிக் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால எடுத்துக்காட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பறவைகளின் மூலம் பரவும் இன்ஃப்ளூயன்ஸா வந்து. அப்போ பறவை காய்ச்சல் அப்படி பன்றி காய்ச்சல் பார்த்தோம், H1N1 பார்த்தோம். அது இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல், பறவை இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லலாம். பறவைகள் மூலியமா பரவக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம், பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு வந்து முக்கியம் அப்படி பார்க்குறோம். இதை வந்து என்ன சொல்லணும்னா ஏற்கனவே சொன்னதான் H1N5 சரி H5N1 அப்படி பார்க்குறோம். ஸோ அது H1N1 அப்படின்னு பார்த்தோம் வந்து பன்றி காய்ச்சல் சொல்லிட்டு. இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா அந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட். ஸோ இதை சொல்லும் போது H1N1 பார்த்தோம் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா H5N1 அப்படி பார்க்குறோம். இதுனா பறவை காய்ச்சல் அப்படி பார்க்குறோம். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே நம்ம பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட பேர் மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட், அவ்வளோ. ஸோ அதுக்கு மற்றதெல்லாம் கதை தான், கதையை நீங்கள் அப்படியே ஏதாவது படிச்சுக்கலாம் வேணா, ஆனால் நம்ம மார்க் பண்ணுற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். பாதிக்கப்பட்ட பறவை சாப்பிட்றதோ அதுக்கு அருகாமல் இருக்கிறதோ இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறோம். எப்போ தோன்றுச்சு இந்த இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது 1996ஆம் ஆண்டு H5N1. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து பாலியல் பரவுதல் நோய்கள். பாலியல் பரவுதல் நோய்கள் அப்படின்னா வந்து பாலியல் தொற்று மூலியமாக தொடுதல் பழகுதல் மூலமா பரவக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது மேகவெட்டை நோய் வந்து கொனேரியா அப்படின்னு பார்க்குறோம். பிறப்பிறப்பில் கொப்பளம், பிறப்பிறப்பில் அக்கிகள், கிராந்தி நோய், சிஃபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ் போன்ற பாலியல் பரவுதல் நோய்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதுல எய்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான நோய். இதை பத்தி நம்ம கேள்வி பல தடவை கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. இந்த எய்ட்ஸ் அப்படின்றது வந்து அதனுடைய வைரஸோட பேர் என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ரெட்ரோ வைரஸ். அதுல என்ன இருக்கு, ஆர்என்ஏவா டிஎன்ஏவா மரபு பொருள் கேட்டாங்கன்னா ஆர்என்ஏவால் ஆனது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ மனித நோய் எதிர்ப்பு குறைப்படுத்தும் நோய் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், HIV ஹியூமன் இம்யூனோ HIV எய்ட்ஸ் அப்படின்னு AIDS அப்படி சொல்லலாம், அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னும். ஸோ அதை வந்து பெறப்பட்ட எதிர்ப்பு திறன் குறைவுபடுதலின் நோய்க்குறி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எய்ட்ஸ்க்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதான் அதனுடைய விரிவாக்கம். ஸோ அதாவது பெறப்பட்ட எதிர்ப்பு திறன் குறைவுபடுதலின் நோய் குறியீடு அப்படின்றதான் வந்து எய்ட்ஸ்க்கான விளக்கம் அப்படிங்கிறோம். ஸோ அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் வந்து. ஸோ அதான் தமிழ். ரெட்ரோ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் அப்படிம்பாங்க. HIV அப்படின்னும் மனித நோய் எதிர்ப்பு குறைவுபடுத்தும் வைரஸ் அப்படின்றத HIV அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வைரஸ் தான் வந்து இந்த வைரஸ் இரத்த வெள்ளையணுக்களை தாக்கி அளிக்கும் அப்படின்னு. அப்போ இது வந்து நம்ம மனித உடல் நுழைஞ்சோடனே நம்ம மனித உடல்ல பாதுகாப்பான யார் இருக்காங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள், அதையே இது வந்து போட்டு தள்ளுது. அதுல மனித உடல்ல ரத்த வெள்ளையணுக்கள்ல மொத்தம் 5 வகை இருக்கு. அதுல குறிப்பா வந்து லிம்போசைட்டுகளை வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு. அப்ப ரத்த வெள்ளையணுக்கள்ல வந்து லிம்போசைட்டுகளை தாக்கி அளிக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம நோயில எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிருது. அப்ப அதனால மற்ற நோய்கள்லாம் ஈஸியா வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. அப்ப தானாவே எதிர்க்கும் திறனை இது வந்து குறைக்கிறது அப்படின்னு. இதனால லிம்போசைட்டுகளை தாக்கி அளிக்கும். அப்ப HIV வைரஸ் எதை தாக்கும் நம்ம உடல்ல அப்படின்னா வந்து WBCல லிம்போசைட்டுகளை தாக்கி அளிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு நபரிடம் வந்து மற்றொரு நபருக்கு இது பரவக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி பரவும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வந்து. சோதிக்கப்படாத ரத்தத்தை வந்து ஒருத்தருக்கு வழங்குறது, அறுவை சிகிச்சை கருவி வந்து நோய் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த கருவி இன்னொருத்தருக்கு பயன்படுத்துறது, தாய்டு மருந்து செய்க்கு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பரவக்கூடிய முறையா வந்து இருக்கு. எடை குறைவு, நீண்ட நாளா காய்ச்சல், இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய அறிகுறிகள்.
இப்போ HIV நோயானது முதலில் யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா அமெரிக்காவில் அட்டா என்ற இடத்துல 1986ஆம் ஆண்டு கண்டுணரப்பட்டது. 1986ஆம் ஆண்டு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலாவது எய்ட்ஸ் பாதிப்பு ஆதார இடத்துல தெளிவாக கண்டறியப்பட்டது. அப்போ இந்தியாவில் முதல் எய்ட்ஸ் பாதிப்பு எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படிமுக்கிறோம் வந்து. இது வந்து HIV நோயானது முதலில் வந்தீங்கன்னா அமெரிக்காவில் அட்டா என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கிறோம். ஸோ அப்போ எய்ட்ஸ்க்கான எய்ட்ஸ் தடுப்பூசி RV-144 என்ற மருந்தான தாய்லாந்து நாட்டில் 2000 சோதனைக்காக வழங்கப்பட்டது. அப்போ தாய்லாந்தில் சோதனைக்காக வழங்கப்பட்டதுன்னா எய்ட்ஸ்க்கான தடுப்பூசியா வந்து இருக்கிறது எது அப்படின்னா வந்து RV-144 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதனோட ஆய்விற்கு 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஆனால் இன்னும் WHO அது அப்ரூவல் வழங்கல. வந்து தடுக்கிறது அப்படின்றது என்னன்னு தெரியும். அந்த சிரிஞ்சை பயன்படுத்துறது, ரத்த வகை வந்து ரத்தத்தை மாற்றும் பொழுது செக் பண்றது, அப்புறம் பாதுகாப்பான உடலுறவு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயில் வந்து பாதிப்பு ஏற்படாம தடுக்கிறது. முகச்சவரணம் செய்வதற்கு ரேசர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு யூஸ் பண்ணது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண, டாட்டூ போடும் போதும் கவனமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடியது வந்து ஒருத்தருக்கு டாட்டூ போட்ட அதே நீடியில் வந்து அது ஸ்டெரிலைஸ் பண்ணாம மற்றவர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்க. உடல்நல மற்றும் நோய்கள் நம்ம அடுத்த இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல தவறான பயன்பாடு மற்றும் வகைகள், உடல் உணர்வு மற்றும் மனம், வாய்மொழி, குழந்தைகள் இதெல்லாம் வந்து தவறான பயன்பாடு உள்ளடக்கியதான் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அந்த உடல் நலம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறோம். குழந்தை பாதுகாப்பு போக்சோ சட்டம் அப்படின்னு 2012 இது நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்போம். வந்து இது பார்க்கறதுக்கு பாலிட்டி மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு சயின்ஸ் புக்லேயே இதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலியமாக பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். போக்சோனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் சைல்ட் லைன் ஹெல்ப்லைன் அப்படின்றது வந்து தனியாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்றதும் நமக்கு கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அந்த நம்பரையும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நான் கரெக்டாக இருக்கும் 1098 நினைக்கிறேன் அந்த நம்பர் இவங்க எழுதி போடுறோம். ஆமாம் 1098 இந்த சைல்ட் லைன் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்றது நம்ம கேள்வியை கேட்டுருவாங்க. ஸோ இங்கே புக்கில் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க 1098. மொத்தம் எல்லாம் கதை தான் ஃப்ரெண்டுங்க. கதையை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம் ஒரு வாட்டி. அடுத்து குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா வந்து மார்ச் 2007 அப்படி பார்க்குறோம். குழந்தை உரிமைகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 அது கீழே தான் இது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கையின் அவசரத்தை வலியுறுத்தது. அப்போ சட்டம் கொண்டு வந்து 2005 அதுக்கான ஆணையம் ஏற்படுத்தி 2007. அப்போ குழந்தைகள் உரிமைகளால் பாதுகாப்பிற்கு தேசிய ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது பார்க்குறோம். 18 வயதில் அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மருந்து தவறான பயன்பாடு அப்படின்றது அடுத்து மருந்துகளின் தவறான பயன்பாடு சட்டவிரோதம் கடத்தல் மீதான சர்வதேச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 26. இது இம்பார்ட்டன்ட் கேட்கறதுதான். இப்போ உலக சுகாதார அமைப்பு வந்து மருந்துகளின் போதை அல்லது அடிமையாதல் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறோம். அப்போ எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இப்போ தற்போது அப்படின்னு மருந்துகளை சார்ந்திருக்கும் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு போதை அப்படின்றது போல மருந்துகளை சார்ந்திருக்கும் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகையிலையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நிக்கோட்டின். இது உங்களுக்கு தெரியும், விளம்பரத்துலேயே அதான் வருது. நிக்கோட்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமையாதலை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறோம். இது வந்து கிளர்ச்சியத்தோட மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் தான் நிக்கோட்டின் அப்படிங்கிறோம். அது எதில் இருக்குன்னா புகையிலையில் இருக்கு. புகையிலை பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருட்டு, சிகரெட்டு, பீடிகள், குழாய்கள், ஹூக்கா அப்படின்றது இது எல்லாமே வந்து ஆகியவற்றின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறோம். புகையிலை பிடிப்பதனால நமக்கு கேன்சர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புகையிலையில் இருக்கக்கூடிய பென்சோஃபைரின், பாலிசைக்கிள் ஹைட்ரோ கார்பன்கள் புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் நோய் புற்றுநோய் உண்டாக்குகின்றன அப்படின்னு பார்க்குறோம். இதனால மூச்சுக்குழல் அலர்ஜி நுரையீரல் காச நோய்க்கு இது வந்து காரணமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி எம்பைசிமா அப்படின்ற நுரையீரல் மூச்சு சிற்றறைகளில் வந்து ஏற்படும் வீக்கம், வாயு பரிமாற்றத்துக்கான மேற்பரப்பை குறைத்து எம்பைசிமா அப்படின்னு நோய் ஏற்படுத்தும். அப்போ இது எல்லாமே புகையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நம்ம எதை போல் பண்ணியிருக்கோம், எதை நான் மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டு போகிறது குறைஞ்சிடும். அப்போ அதிக ரத்த அழுத்தம் இதய நோய்கள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கும். அப்போ இறப்பை சுரப்பினை அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இல்லைன்னா அல்சர் ஏற்படும். புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோய் ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ அப்போ புகையிலை சிகரெட் பிடிக்கிறதுனால அல்சர் ஏற்பட்டது ஒரு பக்கம். அது வாயில் பட்டு மென்னாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாயில் வந்து புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உலக சுகாதார நிறுவனம் WHO வந்து பார்த்தீங்கன்னா
பெட்டியில் புகையிலை உடல்நலத்துக்கு தீங்கானது என்ற சட்டரீதியான எச்சரிக்கை இடம்பெற்றிருக்க வேண்டும் சொல்லிட்டு அறிவுறுத்திருக்காங்க. அப்ப ஆலோசனை வழங்கி 1984 வந்து பாத்தீங்கன்னா போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரம் அட்டைப்பெட்டியில் என்ன பண்ணணும், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுல வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறோம், உடல்நலத்துக்கு தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் சொல்லிட்டு. அடுத்து புகையிலை எதிர்ப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து புகையிலை எதிர்ப்பு சட்டம் வந்து May 1, 2004 அப்படி பார்க்குறோம். 2030ஆம் ஆண்டில் வந்து உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. அதோட நம்ம வண்டியில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டாக நோட் பண்ணணும் அவசியம் இல்லை, அதை விட்டுடலாம். May 31 உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது இம்பார்ட்டன்ட் கேட்குது. ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு அப்படின்றது சமுதாய தீங்கா வந்து மாறுது. நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேட்டு நம்ம விளம்பரங்கள்லாம் படிக்கிறது தான் வந்து மதில்னால உடல் நலத்திற்கு ஏற்படும் தீங்கு. மெயினாக எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது, கல்லீரல் சேதத்தை ஏற்படுத்துறது. அப்போ நம்ம ஆல்கஹால் வந்து நரம்பு செல்லை பாதிக்கும் வந்து, அப்புறம் ரத்த நாளங்களில் விரிவடைந்து இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது, கல்லீரல் சேதத்தை ஏற்படுத்துகிறது அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ இது பலவிதமான பிரச்சனை வந்து ஏற்படுகிறது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் நரம்பு செல்கள் பாதிப்பு, மூளையை பாதிக்கிறது அப்படின்றது ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கேட்குறதுனால இப்போ இருக்கு. மது அருந்துகள் மறுவாழ்வுக்கு நடவடிக்கைகள் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கான நடவடிக்கைகளாக இருக்கு. அடுத்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய் அப்படின்னு பார்க்குறோம். நீரிழிவு நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா இன்சுலின் வந்து சரிவர சுரக்காதனால ஏற்படக்கூடியது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ கிரேக்கத்திலிருந்து பெறப்பட்டதுதான் என்ன பண்ண டயபெட்டிஸ் அப்படின்னு வார்த்தை. இன்சுலின் சுரப்புகளின் பற்றாக்குறையான குறைபாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கணைய குறைபாடு பார்க்குறோம். இதுல 2 வகை இருக்கு, வகை 1, வகை 2 அப்படி பார்க்குறோம். பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கிறது என்னன்னா வகை 1 அப்படி பார்க்குறோம். இது வந்து இன்சுலின் சார்ந்து நீரிழிவு நோய் அப்படி பார்க்குறோம். அப்போ இன்சுலின் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அது வந்து வகை 1 அப்படி பார்க்குறோம். இது வந்து நீரிழிவு நோயாளிகள் 10லேருந்து 20%, டைப் 1 அப்படின்றது 10லேருந்து 20% தான். பெரும்பான்மையானவர்கள் டைப் 2 தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து இன்சுலினை சார்ந்து தான் வாழுவாங்க. அப்போ கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக இது வந்து ஏற்படுகிறது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலும் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இன்சுலின் 1 டைப் 1 அப்படின்னா குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 10லேருந்து 20% வந்து நோயாளிகள் வந்து யாருன்னா வகை 1 நீரிழிவு நோயாளிகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ அதே மாதிரி கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் தான் என்ன பண்ணுது, அந்த இன்சுலின் அப்படின்னு ஹார்மோனை சுரக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உடல் எங்கில ஒரு டாப்பிக்ல மனித உடல், ஸோ அந்த டாப்பிக்ல வந்து படிப்போம் எங்க வந்து சுரக்குது எந்த செல் அப்படின்னு சொல்லிட்டு. கணையத்தில் பீட்டா செல் ஆல்ஃபா செல் 2 செல் இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அதில் வந்து நமக்கு பீட்டா செல்ல சுரக்கிறது இன்சுலின் அப்படின்னு ஹார்மோன், அது கம்மியாக சுரக்கிறதுனால பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகரிச்சதுன்னா, அதாவது குளுக்கோஸின் அளவு அதிகரிச்சுன்னா அது வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு வந்து. ஹைப்பர்னா அதிகம், ஹைப்போனா கம்மி. அப்ப ஹைப்பர் அதிகம் அப்படின்னும் போது கிளைசீமியானா சக்கரைன்னு அர்த்தம். அப்ப அதிக சர்க்கரை அப்படின்றதான் வந்து குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது அப்படின்னா. அப்ப ஹைப்பர்னா அதிகம், கிளைசீமியான சர்க்கரை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு இப்படம். வகை 2 இன்சுலின் நீரிழிவு நோயாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வகை 2 பொறுத்தவரையும் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பெரும்பாலான நபர்கள், அதாவது 80லேருந்து 90% வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகள் வந்து இந்த வகையை சார்ந்தவர்கள். அப்ப வகை 2 சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படி பார்க்குறோம். அப்ப கணக்கு சுரக்கப்படுகிற இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது. இது மிதமாகவும் உருவாகி போதுமானதாக இல்லாத ஒரு சூழல்ல தான் என்ன ஆகுதுன்னா இது வந்து நீரிழிவு நோயாளிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதற்கான காரணங்கள் பல காரணிகளை கொண்டது. வந்து வயது அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைப் 2 அப்படின்னு பார்க்குறோம். உடல் பருமன் அது ஒரு பக்கம், இது எல்லாமே ஒன்றா சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமே போயிடும் வந்து இது கணையத்தில் பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படும். இதனால் வழக்கத்துக்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி அதிகரிச்சுன்னா ஹைப்பர் கிளைசிமியா. 80லேருந்து 90% நீரிழிவு நோயாளிகள் எதுனா டைப் 2 அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ இது வந்து அதிக நிலைப்புத்தன்மை, மிதமாக உருவாகினா அதிக நிலைப்புத்தன்மை வந்து. ஸோ அப்போ இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது அப்படின்றத போதுமானதாக இல்லாத நிலையில். சிலருக்கு வந்து போதுமானதாக இருக்கும், ஆனால் அந்த இன்சுலின் சுரந்தும் அது வந்து என்ன பண்ணனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யாது வந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருந்தாலும் வந்து அந்த நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா உணவுப் பொருள் கரைஞ்சி ரத்தத்தில் மிக்ஸ் ஆகும். அந்த சர்க்கரையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எங்கன்னா செல்லில், அந்த செல்லுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகாது. இன்சுலின் வந்து அந்த வேலையை தான் பண்ணும். இன்சுலின் சொன்னாலும் செல்லுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு. அதனால போதுமா இல்லாத நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து 12th புக்கில் வந்து 2 பாயிண்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம 10th புக்கில் அப்படின்னா ஒரே பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. வந்து நீரிழிவு நோய் பல வளர்ச்சி மாற்றங்களோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நீரிழிவு நோய் அப்படின்னு பார்க்கும்போது அதை தொடர்புடையான கேள்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏற்கனவே சொன்னதான் ஹைப்பர்னா அதிகம், கிளைசிமியான சர்க்கரைன்னு பார்த்தோம்.
அப்போ ஹைப்பர்கிளைசமியா குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் வந்து. பாலியூரியா அப்படின்னு பார்க்குறோம். பாலினா டைல்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த யூரியானா சிறுநீர் வந்து அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலியூரியா வந்து. அப்போ யூரியா அப்படி எங்க போகுது அப்படின்னா வந்து ரத்தத்தில் இருக்கிறது வந்து சிறுநீர் மூலியமா போகுது. பாலியூரியானா அதிக சிறுநீர் வெளியேறுதல், அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல். அதே பாலிடிப்சியா அப்படின்னும் போது என்னன்னா தாகம் அதிகமாக ஏற்படுது வந்து. அதுக்கு அடுத்து கிளைகோசூரியா அப்படின்னும் போது என்னன்னா சிறுநீர்ல குளுக்கோஸ் போறது. அப்போ குளுக்கோஸ் சிறுநீரில் வந்து வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறோம். இது பாலிபேஜியா அப்படின்னா அதிகமாக சாப்பிடுறது, பசி, அதிகப்படியான பசி, பாலிபேஜியா வந்து. ஸோ அப்போ இந்த வார்த்தையை கொடுத்துட்டு நம்ம கேட்பாங்க, தனி கேள்வி கேட்பாங்க, பொறுத்துக்கையும் கேட்பாங்க, ரெண்டு விதமாக கேட்டாலும் மேட்ச் பண்ண. அப்போ குளுக்கோஸின் அளவு அதிகரித்தால் ஹைப்பர்கிளைசிமியா, சிறுநீர் அதிகமாக வெளியேறுச்சுன்னா பாலியூரியா, தாகம் ஏற்பட்டுச்சுன்னா பாலிடிப்சியா, குளுக்கோஸ் வந்து சிறுநீர் வெளியேற்றப்படுவது கிளைகோசூரியா, அதிகப்படியான பசி அப்படின்னா பாலிபேஜியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அடுத்து இன்சுலின் சார்ந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து 10லேருந்து 20%. அது வகை 2 அப்படின்னா 80லேருந்து 90%. இப்போ இங்கே நம்ம டேபிளில் கொடுத்துருக்காங்க, இதை கூட நம்ம படிச்சுக்கலாம். அங்கே படிக்கிறது போல 10லேருந்து 20% நோயாளிகள், இங்கே 80லேருந்து 90%. இளம் பருவம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து வயதானவர் அப்படின்னு பார்க்குறோம். இது சாதாரண உடல் எடை அல்லது எடை குறைதல் அப்படின்னு, உடல் பருமன் அதிகரித்தனால. இது பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில் வினைபுரியாமல் இருக்கும். அப்போ இன்சுலின் வந்து சுரந்தாலும் கம்மியாக சுரந்தாலும் இந்த பிரச்சனை வரும். அப்போ சுரந்தாலும் அது வேலை செய்யாமல் போயிருது. இன்சுலின் எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் உடற்பயிற்சி மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மொத்தமாக சேரும்போது இங்கே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்க, 8ல் 1 அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நீரிழிவு நோயாளிகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறோம் வந்து. அடுத்து WHO அளவுப்படி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 80 இருக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு மேக்ஸிமம் 140 போகலான்னு சொல்லிட்டு இப்போ WHO அளவு கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா உணவு உண்ணாலே ரத்த குளுக்கோஸின் அளவு 140 டெசி மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா டெசி லிட்டரை விட அதிகமாக இருந்தா, அதில் சீரற்ற ரத்த குளுக்கோஸ் அளவு 200 மில்லிகிராம் டெசி லிட்டரை விட அதிகமாகும் 2 சந்தர்ப்பங்கள் மேல் காணப்பட்டால் டயபெட்டிஸ் கண்டறிந்து உறுதிப்படுத்துவது அவசியமாகும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 140 மேலே போகவே கூடாது வந்து. ஸோ அதே மாதிரி வந்து 2 சந்தர்ப்பங்களில் 200க்கு மேலே இருந்தது அப்படின்னா அப்பயும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து நம்ம எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 80 இருக்கணும் ஃப்ரெண்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து 140 தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகவே கூடாது வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம 80 to 140 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து இருக்கிறது கம்மியான அளவு, இது அதிகமான அளவு இதாக இருக்கணும். இதுக்கு கீழேயும் போகக்கூடாது, இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. 2 சந்தர்ப்பம் 200க்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வந்து. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு அப்படின்னும் போது வந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னா சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ சிறுதானியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் அளவு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மொத்த கலோரி 50% கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்கப்பட வேணும். அவனை சாப்பிட்றவனால 50% கார்போஹைட்ரேட், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபேட்டு, அதுக்கப்புறம் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் வந்து. அப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது 10லேருந்து 15%, மொத்த கலோரியில் 15லேருந்து 20% கொழுப்பை கொண்டிருக்க வேண்டும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம கலோரி கணக்கில் போகும்போது வந்து உணவில் கார்போஹைட்ரேட் அப்படின்றது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து கலோரி மதிப்பில் வந்து. ஸோ கார்போஹைட்ரேட் கலோரி மதிப்பில் அப்படின்னு பார்க்கும்போது 50லேருந்து 55% இருக்கணும் கார்போஹைட்ரேட் வந்து. அதே வந்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் புரதம் வந்து 10லேருந்து 15% இருக்கணும் வந்து. கொழுப்பு வந்து 15லேருந்து 20% கொழுப்பை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைவுற்ற கொழுப்பாக வந்து இருக்கணும் வந்து. நிறைவுறாத கொழுப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு குறைவாகும் வந்து. நிறைவுறாத பல் கொழுப்பு அப்படின்றது அதிகமாக எடுத்துக்கணும் வந்து. ஸோ அப்போ நிறைவுறாத கொழுப்பு அதிகமாகும், நிறைவுற்ற கொழுப்பு கம்மியாகும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது அப்படியே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு கேட்டுருவாங்க வந்து. ஸோ கலோரி மதிப்பில் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கணும், புரதம் எவ்வளோ இருக்கணும், கொழுப்பு எவ்வளோ இருக்கணும், அது நிறைவுற்ற கொழுப்பு எவ்வளோ இருக்கணும், பல் கொழுப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது நிறைவுறாத பல் கொழுப்பு அப்படின்னு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இது எல்லாமே அவசியம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேவா, இதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணி கல்வி தான் ஃப்ரெண்டு படிச்சு வேண்டியதான் அவர் அவேர்னஸ்க்காக வந்து. அடிப்போசிஸில் சேரக்கூடிய அந்த கொழுப்பு தான் வந்து உடல் எடையை அதிகரிக்க காரணமாக இருக்கு. அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகிறது. உடல் பருமன் அதிகரிக்க அது காரணமாக இருக்கு. அது BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். எவ்வளோ எடை இருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறது வந்து. சராசரி உடல் எடையை விட 10% அதிகமான உடை எடை கொண்டவர், அதிக எடை உடையவர் மற்றும் 20% அதிகமான எடை கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் உடையவர். அப்போ சராசரி உடல் எடை வந்து இப்போ 50 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. அவரை வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 55 இருக்கலாம் அதிகபட்சம். அப்போ 55க்கு மேலே போயிட்டாரு அப்படின்னா வந்து அவர் வந்து உடல் பருமன் சொல்கிறோம் வந்து. அப்போ 55ல் 60%, 60%க்கு மேலே போயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறன்னு அர்த்தம். ஸோ அப்போ 10% அப்படின்றது எடை அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அதிக எடை உடையவர் சொல்லலாம், ஓவர் வெயிட்டு.
அங்கே ஒபிசிட்டி எப்போ சொல்லணும்னா 20% மேலே இருந்தால் அது வந்து ஒபிசிட்டி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒபிசிட்டி வந்து 20% மேலே போச்சுன்னா மற்ற எல்லாம் கதை தான் ஃப்ரெண்ட். அது அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணால் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். உடல் நிலையை வந்து ஃபிட்டாக எப்படி வச்சுக்கலாம் உடலை அப்படி சொல்லிட்டு. அதுக்கடுத்து இதய நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இதய குழல் நோய் காரணி கரோனரி இதய நோய் சிஹெச்டின்னு என்ன கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. கரோனரி இதய நோய் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எதனால ரத்த நாளங்கள்ல கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுகிறது. அப்போ கொலஸ்ட்ரால் வந்து படியுது ரத்த நாளங்கள் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் அப்படின்னு படிப்போம் உடலிங்கல்ல. அது கிடையாது. இதய தசைகளுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போவோம். இதய சாம்பருக்கு போறது கிடையாது. இதய அறைகளுக்கு போகக்கூடியது கிடையாது. இதய தசைகள் இதயம் வந்து சுருங்கி தளர்வடைய அப்படின்னு காரணமா இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதயம் துடிக்க காரணமாக வந்து ரத்த ஓட்டம் வந்து அவசியம். ஏன்னா அதுல தான் நமக்கு அதுக்கு தேவையான இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் உணவுப் பொருள் வந்து எடுத்து செல்லப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்காக நம்ம இதை வந்து சொல்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல வந்து ரத்த நாளங்களை படிவதால நமக்கு என்ன ஏற்படும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிவதை குறைக்கணும். அப்போ ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகாம தடுக்கணும்னா உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஓகேவா. அடுத்து திடீரென தோன்றும் இஸ்கீமியா அப்படின்னா இதய தசைகளுக்கு வந்து குறைவான ரத்த ஓட்டம் போச்சு அப்படின்னா இதய தசை நசிவுறல் இதய தசை திசுக்களின் இறப்பு நோய்க்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்கா மாறுது அப்படிங்கிறோம். திடீர்னு வந்து தசைகளுக்கு வந்து ரத்தம் கம்மியாக போச்சுன்னா வந்து ஸோ அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் ஹை டென்சிட்டி லிப்போ இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு அப்படின்னா அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. மாறாக லோ டென்சிட்டி குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் இதய நோய் ஆபத்தை அதிகரிக்கும். அப்போ HDL எல்டிஎல் எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்தோம். HDL வந்து நல்ல HDL அப்படின்றது வந்து ஹை டென்சிட்டி அப்படிங்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தை குறைக்கும். வந்து LDL வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது ஆபத்தை அதிகப்படுத்திடும் அப்படின்னு பார்க்குறோம். இதயத்துக்கு ஆனால் ஆபத்தை அதிகப்படுத்திடும் அப்படின்னு. ஸோ அதனால அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹைப்போ கொலஸ்ட்ராமியா ரத்த கொழுப்பு அதிகரித்தல் மிகை ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் போன்றவை விளங்கணும் இதய நோய்க்கு. அப்போ இதய நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஹைப்போ கொலஸ்ட்ரோலிமியா அப்படின்னு ரத்த கொழுப்பு அதிகரித்தல் வந்து அதுக்கடுத்து மிகை ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இரண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதய நோய்க்கு காரணமாக இருக்கும். அப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ குடும்ப வரலாறு உழைப்பின்மை அதிக உணவு வந்து எடுத்துக்கிறது ஆல்கஹால் எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இதாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா அதுவும் நமக்கு பிரச்சனையாக வந்து மாறுது. நிறைவுறாத கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதய நோயை வந்து குறைக்கும். அதிக அளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் அந்த உணவு அவசியமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உடற்பயிற்சி நடத்தல் யோகா இதெல்லாம் பண்ணுறது அவசியம். அடிமைப்படுத்தல் பொருட்களை தவிர்த்து புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்போது புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் ஆண்டு 4 மில்லியன் 40 லட்சம் பேர் வந்து இது வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறோம். இது எங்க இருந்து வந்தது இந்த புற்றுநோய் அப்படின்ற வார்த்தை கேட்டுருவோம். கேட்டானா லத்தீன் மொழியில் நண்டு என்று பொருள்படும் அப்படிங்கிறோம். புற்றுநோய் அப்படின்றது ஆங்காலஜி அப்படின்னா புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பெயர் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் முக்கியம். அது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. வந்து ஸோ கட்டுப்பாடற்ற அபரிவிதமான செல் பிரிதல் அப்படி பார்க்குறோம். ஒரு செல் 100 ஆகுது 100 200 ஆகுது அப்படி சொல்லி பல்கி பெருகிட்டே போச்சுன்னா ஸோ அது வந்து என்ன சொல்லணும் புற்றுநோய் அப்படி சொல்லி பார்க்குறோம். பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது அருகில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை புதிய வளர்ச்சியை உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது. வேறுபட்ட செல்களின் தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பல்கி பெருக காரணமாக இருக்கு. இப்போ இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. வந்து திடீர்னு வந்து நம்பர்ஸ் வந்து கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து புற்றுநோய் அப்படின்னு பார்க்குறோம். உலக புற்றுநோய் நாள் வந்து எப்போ நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னா வந்து பிப்ரவரி 4 வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து நவம்பர் 7 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிப்ரவரி 4 நவம்பர் 7 அப்படின்றது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தேர்வு நோக்கில் அது நமக்கு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ புற்றுநோய் செல்கள் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களையும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி அளிக்கிறது. இந்நிகழ்வு தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தொலைவில் இருந்து என்ன பண்ண இடம்பெயர்ந்து மற்ற பகுதிகளுக்கு பரவச்சுன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு. அந்த மெட்டாஸ்டாசினால் அடிக்கடி பாதிப்புக்குள்ளாகும் உறுப்புகள் வந்து நுரையீரல் எலும்புகள் கல்லீரல் தோல் மற்றும் மூளை ஆகும். இதெல்லாம் வந்து பாதிப்பை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடியது. புற்றுநோயின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உருவாகும் திசுக்களின் அடிப்படையில் புற்றுநோய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ கார்சினோமா அப்படின்னா 85% புற்றுநோய் வந்து இதுதான் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கார்சினோமா அப்படின்னு 85% புற்றுநோய்கள் இந்த வகையை சார்ந்ததா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சர்க்கோமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது 1% தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த புற்றுநோய் வந்து குறைவான பாதிப்பு தான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லுக்கோமியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா இது ரத்த புற்றுநோய் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் யாருக்கு எதுனா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியதா இருக்கு. எதுனா லுக்கேமியா அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து புற்றுநோய் வகைகள். வந்து இதில் அதிகமா இருக்கக்கூடிய புற்றுநோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கார்சினோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து
அடுத்து புற்றுநோய் காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து புற்றுநோய் அப்படின்றது வந்து பல காரணிகள் இருக்கு. இயற்பியல் காரணிகள், புகைப்பிடிக்கிறது வந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மது அருந்துதல் அப்படின்னு பார்க்குறோம். வந்து புகையிலை, காஃபி, நிலக்கரி, எண்ணெய் அப்படி சொல்லி பார்க்குறோம். வெற்றிலை போடுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான காரணிகளாக இருக்கு. கட்டியின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தீங்கற்ற அல்லது மேலிகன் வகை கட்டிகளும் இருக்கு. அப்புறம் தீங்கு செய்யக்கூடிய கதிர்களும் இருக்கு. நம்ம கதிரியக்கம் சிகிச்சை மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புற்றுநோய் செல்களை வந்து தாக்கி நம்ம அழிச்சு அது மூலியமா நமக்கு வந்து தீர்வு வந்து காண்றோம். வந்து அதே நேரத்தில் கதிரியக்கம் அப்படின்றது அதிகமாக படும்போது அதனால என்ன புற்றுநோய் ஏற்பட காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ உயிரியல் காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது வைரஸ்களால் புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ புற்றுநோய்க்கான சிகிச்சை அப்படின்னா அறுவை சிகிச்சைனா கட் பண்ணி எடுக்கிறது. கதிரியக்கம் அப்படின்னா கதிர்வீச்சு வந்து புற்றுநோய் செல்களை மட்டும் தாக்கி அழிக்க செய்யறோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வேதி மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீமோதெரபி வந்து. ஸோ அப்போ புற்றுநோய்க்கான சிகிச்சையில இதை நம்ம கேட்பாங்க. கீமோதெரபின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா வேதி மருந்து சிகிச்சை அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மருந்து என்ன பண்ணணும்னா செல் பிரிதலை தடுத்துரும். தடைக்காப்பு அப்படின்னு பார்க்கும்போது உயிரியல் துளங்கள் மாட்டிக்கலாம். இன்டர்ஃபெரான்கள் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன வந்து. ஸோ அப்போ இன்டர்ஃபெரானா புற்றுநோய் தடுக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை வந்து இருக்கு. கீமோதெரபினா மருந்து கொடுத்து சரி பண்றது. கதிரியக்க சிகிச்சைனா புற்றுநோய் செல்களை கதிரியக்கத்தை பயன்படுத்தி அந்த செல் வந்து அழிக்கிறது அப்படிங்கிறோம். அறுவை சிகிச்சைனா கட்டியை கட் பண்ணி எடுக்கிறது புற்றுநோய் கட்டிகளை அப்படி பார்க்குறோம். ஸோ அதுதான் அதுக்கான இதாக இருக்கு அப்படி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நோய் கிருமிகள் பற்றின தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்நலம் நோய்கள் அப்படின்றது வந்து தலைப்பு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பயாலஜியோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மனித உடலியல் இருக்குல்ல, ஸோ அந்த டாபிக் வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து நம்ம இங்கே நிறைவு செய்கிறோம் வந்து.